ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். தென்னிந்திய திருச்சபையினுடைய சென்னை பேராயத்தில் இருக்கக்கூடிய தூய லூக்கா ஆலயம் சந்தோஷபுரம் சபையில் உங்களை சந்திப்பது என்பது தலைப்பை போன்றே உண்மையிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. இது கிறிஸ்மஸ் கால பண்டிகை. நம்முடைய தலைப்பு என்பதே பண்டிகை கொண்டாட்டங்கள், நாம் மகிழவா நற்செய்தியை பகிரவா என்று அருமையான ஒரு தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள். இது கிறிஸ்மஸ் காலமாக இருப்பதனால இந்த கிறிஸ்மஸினுடைய இயேசுனுடைய பிறப்பையே தீர்க்க தரிசனமாகத்தான் சொன்னார்கள். யாக்கோபிலிருந்து ஒரு நட்சத்திரம் உதிக்கும், இஸ்ரவேலிலிருந்து ஒரு செங்கோல் வரும் அப்படின்ட்டு. நம்ம ஆள் பைபிளில் சொல்கிற தீர்க்க தரிசனம் விட சில பேர் வாழ்க்கையில் சில தீர்க்க தரிசனம் சொல்லுவான். நீங்கள் எத்தனை பேர் கல்யாண வீட்டுக்கு போயிருக்கீங்கன்னு தெரியாது. இந்த ஐயர் மந்திரம் ஓதுவார் சில திருமணங்களில். அவர் ஒரு வார்த்தை சொல்லுவார், நல்ல நேரம் முடிய போது மாப்பிள்ளைய பொண்ணை கூப்பிட்டுட்டு வாங்க அப்படின்வார். ஏன்னா அவருக்கு தெரியுது தீர்க்க தரிசனமாக நல்ல நேரம் முடிய போகுதுன்னு. ஃபோட்டோகிராஃபர் இருக்கான் பாருங்க, அவன் அதோட குசுமானவன். சிரிங்க சார் கடைசியா அப்படின்வான். அதாவது இதுக்கப்புறம் நீ சிரிக்க போகிறது இல்லை, அதனால் கொஞ்சம் சிரிங்க அப்படின்னு தீர்க்க தரிசனமாக நம்பாலும் சொல்லுவான். அன்றைக்கி அப்படி தான் ஒரு மதுரையில் பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டுருக்கேன். ஒரு பஸ்ஸு கிளம்பி போகுது. என் பக்கத்தில் ஒருத்தர் இருந்தார். அவர் சொன்னார், இந்த பஸ்ஸு ஆக்சிடெண்ட் ஆகும்னார். என்னடா இவ்வளோ தீர்க்க தரிசனமாக சொல்கிறீங்களே, எப்படி எதை வச்சு சொல்கிறீங்க, பஸ்ஸு நல்லா தானே போகுதுன்னு. அந்த பஸ்ஸினுடைய டிரைவரே நான் தான், எவனோ ஒருத்தர் ஏற்றி ஓட்டிகிட்டு போகிறான், அதனால இது ஆக்சிடெண்ட் ஆகணும். உண்மையான நடக்கக்கூடிய விஷயம். ஏன்னா இது நகைச்சுவைக்காக சொல்கிறேன். நம்முடைய ட்ரெயினையே ஒருத்தர் 5 மணிக்கு காலங்காத்தால் ஏற்றிட்டு போனான். ஆகவே வாழ்க்கையிலும் சில விஷயங்கள் அந்த தீர்க்க தரிசனம் மாதிரியே நடைபெற்று கொண்டிருக்கும். அப்படித்தான் இயேசுனுடைய பிறப்பை கூட நற்செய்தி சந்தோஷம் என்று சொன்னார்கள். அந்த சந்தோஷம் என்ற பெயரிலேயே இருக்கக்கூடிய அந்த சந்தோஷபுரத்தில் இதை நடத்துவது என்பது உண்மையிலே மகிழ்ச்சி. ஏன்னா பேர் சில பேருக்கு தப்பாக வைப்பான். கடிக்கிற பாம்புக்கு நல்ல பாம்புன்னு பேர் வச்சுருக்கான், பார்த்துருக்கீங்களா? கடிக்கிற பாம்புக்கு நல்ல பாம்புன்னு பேர் வச்சுருக்கான். ஆனால் எனக்கு ஜானுன்னு வச்சுருக்காங்க, சரியான பேர் வச்சுருக்கிறாங்க. சரிங்களா? அதனால் சில பேருக்கு அப்படி சரியான பேர் வைப்பாங்க. நம்முடைய ஆயருக்கு கூட ஆல்பர்ட் என்று அற்புதமான பேர் வச்சுருக்காங்க. எனக்கு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவர்களுடைய ஒரு சம்பவம் நினைவுக்கு வருகிறது. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் என்கின்றவர் நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ஒரு தியரியை அருமையாக கண்டுபிடித்தவர். இது ஏன் சொல்லுகிறேன்னா, இந்த கிறிஸ்மஸ் காலத்தில் உங்களை மகிழ்விப்பதற்காக ஒரு சமயோசித்தமாக ஒரு பட்டிமன்றத்தை அவர் நம்பிக்கை தொலைக்காட்சியோடு இணைந்து நடத்துகிறார். இந்த ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் என்ன பண்ணுவார், அவருடைய தியரியை சொல்லுவதற்காக, அப்போதெல்லாம் இந்த மாதிரி டிவி கிடையாது, ஃபோட்டோகிராஃபர்லாம் மட்டும் இருப்பாங்க, ஆனால் அதிகமாக பிரபலம் கிடையாது. அந்த பேர் மட்டும் தெரியும், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் என்று. அவர் ஒவ்வொரு கல்லூரிக்காக சென்று அந்த தியரியை எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அப்போ அந்த டிரைவர் ரொம்ப குசும்புக்காரன். அவன் என்ன சொன்னான், உங்கள் கூட இது வரைக்கும் ஒரு 100 கல்லூரிக்கு மேலே வந்துட்டேன், நீங்கள் ஒரே விஷயத்தை தான் திருப்பி திருப்பி சொல்கிறீங்க, எதுவும் புதுசாக சொல்கிறது கிடையாது. இந்த கல்லூரிக்கு இப்போ நம்ம போகிறோம் இல்லையா, இந்த கல்லூரியில் நான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனாக இருந்து உங்கள் தியரியை சொல்கிறேன், நீங்கள் உட்காந்து கேளுங்க அப்படின்னார். ஐன்ஸ்டீனுக்கு ரொம்ப புதுமையாக இருந்தது. பரவாயில்லையே, நம்ம கூட டிரைவராக இருக்கவங்க கூட நம்முடைய தியரியை அப்படியே மனப்பாடமாக சொல்ல போகிறானே, அவன் என்ன தான் சொல்ல போகிறான் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம் என்று சொல்லிட்டு வரவேற்கின்ற போது இவர் தான் ஐன்ஸ்டீன் என்று எல்லோருக்கும் அறிமுகப்படுத்துகிறார். டிரைவர் இப்போ ஐன்ஸ்டீனாக மாறிட்டார். ஐன்ஸ்டீன் டிரைவராக முன்னாடி உட்கார்றார். எல்லா பல்கலைக்கழகங்களும் கேட்கும்போது எவனும் கேள்வி கேட்க மாட்டான். இப்போ இந்த பல்கலைக்கழகத்தில் ஒருத்தன் ஏஞ்சி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டான். இப்போது ஆள் மாறாட்டன்றது தெரிஞ்சிடும். ஏன்னா இவனுக்கு என்ன, கிளிப்பிள்ளை சொன்னதை சொல்லக்கூடிய விஷயந்தான் தெரியும். இப்போ ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனுக்கு வேர்த்து கொட்டுது. ஐயையோ, இவனை போய் கேள்வி கேட்டாங்களே, இவன் எப்படி சமாளிப்பான் அப்படின்னு அவருக்கு வேர்த்து கொட்டுது. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் எதிர்பார்க்காத அளவில் அவருடைய டிரைவர் இருக்கார் பாருங்க மேலே, அவர் சொன்னாராம் அந்த மாணவனை பார்த்து, ஏண்டா இதெல்லாம் ஒரு கேள்வி, இதை என்கிட்ட கேட்குறியே, என் டிரைவர் இருக்கான் பாரு, அவனே இதுக்கு பதில் சொல்லுவான் அப்படின்னாரு. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றை எழுதுகின்ற போது சொல்லுகிறார், எல்லோரும் என்னை அறிவாளி என்று நினைக்கிறார்கள், ஆனால் உண்மையிலே அறிவாளி யார் என்று சொன்னால் அந்த சமயத்தில் புத்திசாலித்தனமாக செய்த என்னுடைய டிரைவர் தான் அப்படின்னு. இதை ஏன் இவ்வளோ விரிவாக சொல்லுகிறேன் என்று சொன்னால்,
நம்ம வாழ்க்கையில் நம்ம சில விஷயங்களை திட்டமிட்டு இருப்போம். அந்த சமயத்தில் எது சிறப்பாக இருக்கிறதோ அது நமக்கு சிறப்பாக இருக்கும். ஆகவே இவர்கள் இருவரும் பேசுவதை நீங்கள் கேட்பதற்கு ஒரு தொலைக்காட்சி வேணும். இன்னைக்கு தொலைக்காட்சிகள் இருக்கக்கூடிய நிலைமை உங்களுக்கு தெரியும். நம்பிக்கையை தரக்கூடிய நம்பிக்கை தொலைக்காட்சி இந்த படத்தை ஒளிபரப்பு செய்கிறார். வந்திருக்கக்கூடிய 6 பேச்சாளர்களையும் நான் உங்களுக்கு அறிமுகம் செய்வதில் மிகுந்த கடமைப்பட்டிருக்கிறேன். நான் ஒவ்வொருத்தரையும் சொல்லும்போது அவங்க யார், எவ்வளவு சிறப்பு வாய்ந்தவர்கள் என்று உங்களுக்கு தெரியும். நம்முடைய இருக்கக்கூடிய இந்த நாம் மகிழவே என்ற அணியில் பேசக்கூடிய அணியினுடைய தலைவர் திரு நெகேமியா அவர்கள். அவருக்கு ஒரு பலத்த கைத்தட்டல் தரணும். அரசு பணியில் சிவில் சர்வீஸில் டெப்டி கமிஷனராக இருந்து ஓய்வு பெற்றவர், சிறந்த இசை ஞானம் உள்ளவர். அவர் இன்னைக்கு மகிழ்வே என்ற அணியில் பேச வந்திருக்கிறார். அடுத்து இந்த சைடில் உட்காந்து இருக்கிற திரு ரமேஷ் அவர்கள் பார்த்தா ரொம்ப சாதாரணமாக உங்களுக்கு தெரியும். 21 நற்செய்தி திரைப்படங்களை எடுத்திருக்கிறார். 21 நற்செய்தி திரைப்படம். ஒரு படம் எடுக்கிறது என்பதே ரொம்ப ரொம்ப கஷ்டம். 21 நற்செய்தி திரைப்படங்களை அவர் எடுத்திருக்கிறார். அடுத்து இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய பியூலா சுகந்தி அவர்கள், அவங்களுக்கு கல்லூரியினுடைய ஒரு பேராசிரியையாக இருக்கிறார்கள். எப்பவுமே ஒரு பெண் இருந்தால் அதுக்கு இன்னொரு பெண்ணு தான் கவுண்டர், அது ஆண் கவுண்டர் கொடுக்கவே முடியாது. சரிங்களா? பியூலா சுகந்தியா நானும் பார்த்துடுவோம் என்பதற்காக இந்த பக்கத்தில் ஜெசிந்தா ஜோசப் ராஜு இருக்கிறார்கள். அவர்கள் ஒரு பொறியியல் பட்டதாரி. சமீபத்தில் குழந்தைகளை பார்ப்பதற்காக ஒரு கல்லூரியில் பேராசிரியராக இருந்தவர். இப்போ வீட்டில் இருக்காங்க. நிறைய பேர் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் நான் ஹோம் மேக்கர்ன்றான். இருக்கிறதுல ரொம்ப கஷ்டமான வேலை அதுதான். அதற்கு அடுத்தபடியாக அங்கு இருக்கக்கூடிய ஆல்ட்ரின் டேவிட் அவர்கள், அவர் ஒரு கார் கம்பெனியினுடைய ஜென்ரல் மேனேஜராக இருக்கிறார், நெக்ஸா அப்படின்னு சொல்லிக்கக்கூடிய. அப்புறம் எல்லாமே சொன்னாங்க, முன்னாள் பொறுப்பில் இருக்கார், இந்நாள் பொறுப்பில் இருக்கார். அரசியல் மாதிரி ஆயிடுச்சு, யார் முன்னாள் யார் பின்னால்னு ஒன்றும் தெரியாது. இப்போல்லாம் ஏதோ ஒன்று இருக்கிறீங்க அவ்வளோதான். ஆனால் அந்த முன்னாளுக்கு எப்பவுமே ஒரு மரியாதை இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும், பார்த்துக்கலாம் அப்படின்னு. அந்த மாதிரி பட்டிமன்றத்துலேயும் அவர் என்ன பேசிட போகிறீங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு தைரியமாக உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார். நிகழ்ச்சியினுடைய நிறைவு பேச்சாளராக வருகிறவர் ஒரு கட்டிட பொறியாளர், சிவில் இன்ஜினியர். ஆகவே இவங்க எல்லாம் பேசுறதெல்லாம் பண்ணி உங்களை ஊடு கட்டி அடிப்பேன் அப்படின்னு சொல்கிறதுக்காக அவர் தயாராக இருக்கிறார். இந்த பட்டிமன்றத்தில் என்ன விஷயம்னா, நடுவர் நிறைய பேசக்கூடாது. ஏன்னா இவங்க பேசி முடிச்சோன்னு சொல்லலாம், ஐயா நான் அதை பேசலாம் தான் நீங்கள் அதை சொல்லிட்டீங்களே. யார் இவங்க பேசியே இருக்க மாட்டாங்க. நாம் ஒரு கருத்தை சொல்ல வருவதற்கு முன்பாக இந்த கருத்தை நீங்கள் முன்னாடியே சொல்லிட்டீங்க அப்படின்னா, அதனால் நம்ம நிறைய பேசக்கூடாது. ஆனால் அந்த தலைப்பை நாம் அறிமுகப்படுத்த வேண்டிய முக்கிய பொறுப்பில் இருக்கிறோம். பண்டிகை கொண்டாட்டம் என்பது நாம் மகிழவா நற்செய்தி பகிரவா? முதல்ல நாம் மகிழ்ச்சியாக இருந்தால் தான் பண்டிகையை கொண்டாட முடியும். நற்செய்தி பகிர்றது என்பது அடுத்த விஷயம். நான் சந்தோஷமாக இருக்கணும்ல. அப்போ நான் சந்தோஷமாக இருக்கணும் என்ன பண்ணணும்? இன்றைக்கி நான் ஒரு புது ஆடையை போட்டு இருக்கிறேன்னு சொன்னால், நீங்கள் யாராவது பார்த்துருக்கீங்களா? அந்த ட்ரெஸ்ஸு புதுசாக போட்டாவே அவனுடைய நடையே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஏன்னு சொன்னால் அவனுக்குள்ளே ஒரு சந்தோஷம் வந்துடும். ஆகவே நாம் சந்தோஷமாக இருப்பதற்கு உடை உடுத்துகிறோம். நாம் சந்தோஷமாக சாப்பிடுவதற்கு நாம் நல்ல சிக்கனோ வாங்கி நம்ம சாப்பிடுகிறோம். ஆகவே நாம் மகிழ்ச்சியாக இருந்தால்தான் பிறருக்கு நற்செய்தியை மகிழ்ச்சியாக அறிவிக்க முடியும் என்ற அணியில்தான் இவர்கள் வந்திருக்கிறார்கள். ஆகவே இந்த 2 பேருக்குமே ரொம்ப பெரிய வித்தியாசம் கிடையாது. நான் மகிழ்ச்சியாக இருப்பது தான் பண்டிகையினுடைய கொண்டாட்டம், பிறருக்கு நற்செய்தி பகிர்வது தான் உண்மையான மகிழ்ச்சி என்று இவர்கள் பேச வந்திருக்கிறார்கள். ஆகவே இப்போது முதலாவதாக நாம் மகிழவே என்ற அணியில் பேசுவதற்காக நம்முடைய அன்பு சகோதரர் நெகேமியா அவர்களை ஒரு பலத்த கைத்தட்டலோட பண்டிகை கொண்டாட்டங்கள் நாம் மகிழவே என்ற தலைப்பில் பேச வருகிறார். நடுவர் அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கின்ற என் கட்சிக்காரர்களே, எதிராக வாதாட வந்திருக்கின்ற அருமை சகோதர சகோதரிகளே, முன்னால் இருக்கின்ற நம்பிக்கை டிவியினுடைய பொறுப்பாளர்களே மற்றும் பெரும் திரளாக நிகழ்ச்சியை காண்பதற்காகவும் கேட்பதாக வந்திருக்கின்ற அருமையான புனித யாக்கோபு திருச்சபை அங்கத்தினர்களே, எங்களுடைய திருச்சபையிலேருந்து வந்திருக்கா சொல்கிறேன், இந்த லூக்கா திருச்சபை அங்கத்தினர்களே, உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியான கிறிஸ்து பிறப்பு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நடுவர் அவர்களே, நீங்கள் அருமையாக ஆரம்பித்து கொடுத்தீர்கள் எங்களுக்காக. பட்டிமன்ற தலைப்பை நன்று உற்று நோக்க வேண்டும்.
மேம்போக்காக படித்து விடக்கூடாது. என்னுடைய மனைவியிடம் காலையில் தான் சொன்னேன், இப்படி ஒரு பட்டிமன்றம் நான் போகிறேன் என்று. என்ன தலைப்பு என்று கேட்டால் நான் சொன்னேன், எப்படி நீங்கள் இந்த டாபிக் எடுப்பீங்க, நற்செய்தி பகிரவே, இதுக்கெல்லாம் போய் எப்படி பேசுவீங்க அப்படின்னா, அவளுடைய எண்ண ஓட்டம் அப்படி, அவளுடைய பார்வை எப்படி, பார்வை வேறு, யதார்த்தம் என்பது வேறு. நீங்கள் இந்த கொடுத்திருக்கின்ற தலைப்பு என்ன கொடுத்திருக்கிறீர்கள் அதை சரியாக பார்க்க வேண்டும். பண்டிகை காலம், இந்த கொண்டாட்டங்கள் நாம் மகிழவே, நற்செய்தி பகிரவே, அப்படி என்று சொன்னால் மகிழ்ச்சி என்றால் என்பதை முதலில் நான் கோடிட்டு காட்ட விரும்புகின்றேன். மகிழ்ச்சி என்பது இரண்டு வகைப்படும். ஒன்று உலகபூர்வமான மகிழ்ச்சி. கிறிஸ்து பிறப்பு பண்டிகையோ உயிர்த்தெழுதல் பண்டிகையோ நாம் கொண்டாடும் போது உலகபூர்வமாக கொண்டாடுவதில்லை. கிறிஸ்தவர்களாகிய நாம் இந்த பண்டிகையை உணர்ந்து மகிழ்ந்து அதன் பிறகு அந்த மகிழ்ச்சியினுடைய பயனை மற்றவர்களுக்கு பகிர்ந்தளிக்கிறோம் என்பதை நீங்கள் மறக்காமல் நீங்கள் அதை குறித்து கொள்ள வேண்டும். எப்படி ஒருவன் மனமகிழ்ச்சியாக இல்லை என்று சொன்னால் அவன் அந்த நற்செய்தியை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள முடியும்? நம்முடைய அநேகர் நற்செய்தி பரவணும் அப்படின்னா நல்லா புரிஞ்சிடுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்தார் என்று சொல்லப்படுகிறது லூக்கா 2:10. நீங்கள் இந்த லூக்கா சுவிசேஷத்தை பார்த்தீர்கள் என்று சொன்னால் மிக அற்புதமாக இருக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பை பற்றி மிக தெளிவாக எழுதுகின்ற ஒரே நற்செய்தி நூல் லூக்கா தான். ஏன்னா அவர் ஒரு ஹிஸ்டாரியன், வரலாற்று ஆசிரியர் அவர் கிட்டத்தட்ட. அதே நேரத்தில் இங்கே மத்தேயும் எழுதியிருப்பார், மார்க்கும் யோவானும் பெரிய அளவில் எழுதியிருக்கவே மாட்டார்கள். ஆனால் இங்கே அவர் என்ன சொல்லுகின்றார், மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஒரு சந்தோஷம்தான் ஒரு நற்செய்தியை பகிர முடியும். தலைப்பே தெளிவாக இருக்கின்றது, நாம் மகிழவே, அதன் பிறகுதான் மற்றவர்களுக்கு பகிரவே. யான் பெற்ற இன்பம் இவ்வையகமும் பெருக. கிறிஸ்தவனுக்கு எப்படி ஒரு சந்தோஷம் இருக்கின்றது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் எதற்கு வந்தார்? மகிமையை திறந்து, டிஸ்டன்ஸ் ஹஸ் பீன் narrowed down, நம் அருகில் வந்தார். வந்தது ஏழை கோலத்தில் வந்தார். ஒரு பணக்கார குடும்பத்திலேயோ ஒரு ராஜா குடும்பத்திலோ பிறக்கவில்லை, தாழ்மையாக பிறந்தார், எல்லோருக்குமாக பிறந்தார். அது எவ்வளவு சந்தோஷமான காரியம்! இதன் மூலமாக இரட்சிப்புக்கு வழிவகுத்தார். இரட்சிப்பு எங்கே வரை செல்லுகின்றது? சிலுவையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்திருப்பார் என்று சொன்னால் கிறிஸ்தவம் அன்றோடு முடிந்திருக்கும். வந்திருக்குமா கிறிஸ்தவம்? ஆனால் அதே ஆண்டவர் பல பேர் கேலி பேசும்போது கூட காதில் வாங்கவில்லை. 3வது நாள் அவர் மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்ததின் மூலமாக கிறிஸ்தவம் இன்றும் தழைத்திருக்கின்றது. அது இரட்சிப்புக்கு ஏற்ற மகிழ்ச்சி அல்லவா? பண்டிகையினுடைய உள்ளார்ந்த அர்த்தத்தை நாம் பார்க்க வேண்டும். எவனொருவன் இரட்சிப்பினுடைய அனுபவத்தை பெற்றானோ, அந்த பண்டிகையினுடைய நோக்கத்தை அவன் முழுமையாக பெறுகிறானோ, அப்பொழுது மட்டும்தான் அவன் மகிழ்ச்சியோடு மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ள முடியும். ஏதோ நற்செய்தியை பகிரணும்னா அவங்களெல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, ரொம்ப அழுது வெடிஞ்சு ரொம்ப சோகமாக உட்காந்து, இந்த கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார், இப்படி ஏங்க பேசுவாங்க? கிடையாது. மகிழ்ச்சியை பார்க்கணும். உங்களுடைய மகிழ்ச்சியை மற்றவர்கள் பார்க்க வேண்டும். இவங்கிட்ட ஒரு தனியாக ஒரு முகமே ஒரு அருமையாக, ஏதோ இவர்கிட்ட ஒரு ஸ்பெஷல் இருக்குது. எப்போ உங்களுடைய முகம் மகிழ்ச்சியாக இருக்கும்? ஒரு மகிழ்ச்சி நிரந்தரமானது, ஒரு மகிழ்ச்சி நிரந்தரமற்றது. இங்கே நாம் பேசுகின்ற மகிழ்ச்சி நிரந்தரமான மகிழ்ச்சி. எப்பொழுதும் ஆண்டவரோடு நாம் உறவு, பரிசுத்த ஆவியானவரோடு உறவு, இந்த உறவு ஆவியின் கனியாகிய அன்பு என்ற உணர்வு இதோடு இருக்கின்ற காரணத்தினால் இந்த மகிழ்ச்சியை எவர்லாஸ்டிங், நித்திய காலமான மகிழ்ச்சி என்பதை நான் கோடிட்டு காட்ட விரும்புகின்றேன். நீங்கள் தவறாக நினைத்தால் அதற்கு நான் பொறுப்பு கிடையாது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆர்ப்பாட்டமாக பண்டிகை கொண்டாடுகின்றார்கள், ஏழை எளியவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், நீங்கள் இவ்வளவு செலவழித்து கொண்டிருக்கிறீர்கள் சொன்னால் அதுக்கான விவாதம் இது கிடையாது. நாங்கள் அதை பற்றி பேச வரவில்லை. எங்களுடைய மகிழ்ச்சி என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்காக வந்தார், எங்கள் ரட்சிப்பதற்காக வந்தார். அதை நாங்கள் மனதிலே எடுத்து அந்த உணர்வுபூர்வமாக கிறிஸ்தவன் என்ற உண்மையான கிறிஸ்தவன் என்ற அடிப்படையிலே உணர்ந்து கொண்டாடுகின்ற பண்டிகை என்பதால் நாங்கள் அனுபவித்த பிறகுதான் இதை மற்றவர்களுக்கு பகிர்ந்தளிக்க முடியும் என்பதை மனதில் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் பகிர்வே இருக்காது. அது காதளவில் தான் போய் முடியுமே தவிர அது மனதை தொடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மகிழ்ச்சி பாவமா? மகிழ்ச்சிங்கிறது பாவமா? நான் கேட்குறேன், மகிழ்ச்சிங்கிறது பாவமாயா?
நிறைய அவர்கிட்ட மகிழ்ச்சின்னா, அப்போ மகிழ்ச்சியாக இருந்தால் தான் சார் நீங்கள் நல்லா வாழ முடியும். நீங்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கின்றீர்களோ உங்களுக்கு வந்து உடல்நிலை நன்றாக இருக்கும். ரொம்ப ரிசர்வ்டாக அம்மனா மூஞ்சி மாதிரி இருந்தீங்கன்னு சொன்னால் ஒரு நாளும் உங்களுக்கு வாழ்க்கை வந்து ரொம்ப நாள் போகாது. எல்லா விதமான உபாதைகளும் வரும். அன்றைய தேதிக்கு பிள்ளைகள் கொண்டாடணும் சார், நீங்களும் கொண்டாட வேண்டும். பண்டிகையை எத்தனை கிறிஸ்தவர்கள் கொண்டாடாமல் இருக்காங்க சொல்லுங்கள்? சந்தோஷமாக அந்த வகையான கொண்டாட்டமும் தேவை. அது இல்லை என்றால் கிறிஸ்தவம் இல்லை. ஆண்டவருடைய பிறப்பை நாம் அவமதித்ததாக இருக்கும். அவருடைய பாவத்திற்காக உலகத்தினுடைய பாவங்களை அவர் சுமந்து நம்மை ரட்சிப்பதற்காக வந்த ஒரு உலக மகா ரட்சகர் பிறந்த நாளை எப்படி கொண்டாடாமல் இருக்க முடியும்? அது ரட்சிப்பின் மகிழ்ச்சி அல்லவா? அதை சந்தோஷமாக கொண்டாடுவதற்கு நாம் இருக்கின்றோம். அனுபவித்தவைகளை மற்றவர்களுக்கு பகிர்ந்தளிப்பு என்பதுதான் கிறிஸ்தவத்தினுடைய அடிநாதம். நாங்கள் ஒரு நாளும் கிறிஸ்தவத்தை நாங்கள் வந்து நற்செய்தியை பரப்பக்கூடாது என்று சொல்லவில்லையே. நாங்கள் நற்செய்தியை பரப்பக்கூடாது என்று சொல்லுகின்றோமா? இல்லை, நற்செய்தி பரப்பப்பட வேண்டும். இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொன்னார். அந்த நற்செய்தியினுடைய சாராம்சம் என்ன? மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியை கொண்டுதான் நாம் என்ன செய்யும்? நற்செய்தியை கொண்டு போக முடியும். மகிழ்ச்சி இல்லாதவன் ஒருபோதும் செயலற்றவன். எவன் ஒருவனிடம் மகிழ்ச்சி இல்லையோ அவனுடைய செயலற்றவன். அவனுடைய பாசிட்டிவ் எனர்ஜியே இருக்க முடியாது. அவன் அப்படியே ரொம்ப டயர்டாக தான் இருப்பார். யார் மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? கிறிஸ்துவை எப்பொழுதும் மனதிலே வைத்திருக்கக்கூடியவர், இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர், எப்பொழுதும் பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த ஆவியின் கனிகளை வாழ்க்கையிலேயே அப்பியாசப்படுத்த வேண்டவன். அவர் மட்டும்தான் என்ன செய்ய முடியும்? எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க முடியும். அந்த எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கின்ற அந்த மனமகிழ்ச்சியை மற்றவர்களுக்கு அவன்தான் கொண்டு போக முடியும். வேறு யாரும் கொண்டு போக முடியாது. அதை எங்கள் அணியிலே சொல்லக்கூடியவர்கள் அதைத்தான் சொல்லுகிறார்கள். நாங்களெல்லாம் கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் மனமகிழ்ச்சியாக இருக்கிறோம். பண்டிகைகள் என்பது அர்த்தமுள்ள பண்டிகைகள். கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பது கிறிஸ்தவம் முடிவுற்று விட்டது என்று எண்ணிக்கொண்டிருந்த அந்த ரோமானியர்களுக்கும் அந்த யூதர்களுக்கும் ஆண்டவர் 3ஆம் நாள் வேத வாக்கியங்களின்படி உயிர்த்தெழுந்தார் என்ற சொல்லானது, அந்த வார்த்தையானது கிறிஸ்தவம் இன்றைக்கும் தலைத்திருக்கின்றது. It was not an end, it was the beginning to the Christianity. இந்த பண்டிகையை நாங்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாடுகிறோம். பண்டிகைகள் எங்களுடைய மகிழ்ச்சி. அதை மனப்பூர்வமாக எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்த மகிழ்ச்சியை பெற்று அதை மற்றவர்களுக்கு பகிர்ந்தளிக்கிறோம். இதுவே எங்களுடைய வாதம். எங்களுடைய அணியினர் தொடர்ந்து வாதிடுவார்கள். இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்தவருக்கும் சரியாக நேரத்தை எனக்கு சுட்டி காட்டியமைக்கும் நன்றி கூறி விடை பெற்றுக் கொள்கிறேன். நன்றி. இந்த கிரிக்கெட் மேட்ச்சில் எப்பவுமே முக்கியம் வந்து இந்த ஓப்பனிங் பேட்ஸ்மேன். அவங்க ஒழுங்காக ஆடினா தான் மற்றவங்கெல்லாம் டீம் நல்லா ஆடும். ஆகவே அற்புதமாக பேசிவிட்டு அமர்ந்திருக்க அவருக்கு ஒரு பலத்த பாராட்டுக்களை கைத்தட்டல. ஆழமான கருத்துக்கள், ரொம்ப இந்த தலைப்பை உன்னிப்பாக பார்த்து ஆழமான கருத்துக்களை வைத்தார். நடுவருக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்தார். தலைப்பை நீ ஒழுங்காக புரிஞ்சுக்கினியா? ஃபஸ்ட்டு ஆரம்பமே அதான், தலைப்பை ஒழுங்காக புரிஞ்சுக்கினியா? அடுத்தது ஒரு விஷயம் சொன்னார். வீட்டில் என் ஒய்ஃபு கேட்ட இந்த தலைப்பு, இதெல்லாம் ஒரு தலைப்பா அப்படின்னாங்க. எந்த ஒய்ஃபும் வந்து இதுவாக பேச மாட்டாங்க. இப்போ ரமேஷ் என்ன நினைக்கிறாருன்னா, கொஞ்ச நேரம் பேசிட்டு போன வீட்டில் தான் பேச முடியல, எங்கேயாவது பேசட்டும் அப்படின்னு ரமேஷ் வந்து நினச்சிட்டு இருக்கார். அதுதான் அவர் நினைக்கிறது. ஏன்னா அவருடைய உள் மனசுலாம் எனக்கு தெரியும். சரி, வீட்டில் தான் பேச முடியல, கொஞ்சம் நேரம் சந்தோஷமாக பேசிட்டு போகணும். எனக்கு ஒரு வீட்டில் எப்பவுமே சந்தோஷமும் சிரிப்பு சத்தமே தான் இருக்கும். எனக்கு ரொம்ப பொறாமையாக இருந்துச்சு. எப்படி உங்கள் வீட்டில் எப்போ பார்த்தாலும் சந்தோஷமாகவே இருக்கீங்களே, சண்டையே போட மாட்டிங்களான்னு, எப்படி அந்த ரகசியத்தை சொல்லுங்கன்னு. அதுக்கு அந்த ஹஸ்பண்ட் சொன்னார், நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டா பொண்டாட்டி என் மேலே எதையாவது தூக்கி போடுவா, அப்போ நான் கொஞ்சம் ஒதுங்கிட்டேன்னா நான் வந்து சத்தமாக சிரிப்பேன். அது என் மேலே பட்டுடுச்சுன்னா என் ஒய்ஃப் சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதுதான் வீட்டில் எப்போவுமே சிரிக்கிற சத்தம் கேட்கறது அப்படின்னு. நிறைய குடும்பங்கள் அப்படி தான் இருக்கிறது. ஆனால் ரொம்ப அழகாக இவர் சொன்னார், நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். உன்னதத்திலே மகிமை, தேவனுக்கே மகிமை, பூமியில் சமாதானம், அதுதான் உண்மையான மகிழ்ச்சி. நான் இருந்தால்தான் அதை மற்றவர்களுக்கு செய்ய முடியும் அப்படின்னு ஒரு அற்புதமான ஆரம்பம். இதுக்கு பதில் சொல்வதற்கு நம்முடைய ரமேஷ் அவர்கள் வருகிறார். அவர்களை நாம் வாழ்த்தி வரவேற்போம். வாங்க ரமேஷ். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள் என்று சொன்ன
நம் கருணாமூர்த்தியான இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். நடுவர் அவர்களே, எதிரணி தலைவர் உங்களை குழப்பிட்டார். மேம்போக்காக பார்க்கக்கூடாது தலைப்பை அப்படின்னு சொன்னார். அவர் மேலோட்டமாக தான் படிச்சுட்டு வந்திருக்கார். ஏன்னா கீழே பண்டிகை கொண்டாட்டம் அப்படின்னு போட்டிருக்கோம். பண்டிகை கொண்டாட்டம் மகிழவா, நற்செய்தி பகிரவா. அந்த பக்கம் நாம் மகிழவா, அந்த 3 பேர் மகிழவா. இந்த பக்கம் நாங்கள் நாம் போட்டுக்கவே இல்லை, நாங்கள் நற்செய்தி பகிரவே அப்படின்னு தான் போட்டிருக்கோம். இந்த மகிழவே பகிரவே, இந்த கொண்டாட்டத்திற்கு நாங்கள் எதிரானவர்கள் அல்ல, ஆனால் கொண்டாட்டத்தை தவறாய் கொண்டாடி கொண்டிருக்கிறீர்களே, அதற்குத்தான் நாங்கள் எதிராக இருக்கிறோம். நீங்கள் தவறாய் கொண்டாடுவதனால்தான் உங்களால் நற்செய்திக்கு போக முடியாமல் இருக்கிறோம். எதிரணி தலைவராக நீங்கள் வச்சிங்க, அதுக்கு ஒரு செக்ரட்டரி தானே கிடைச்சார். ஏன்னா இந்த கிறிஸ்மஸ் கொண்டாட்ட காலத்திலே நற்செய்தி ஊழியம் நடைபெறாது அப்படின்னு அறிவிப்பு கொடுக்குறவர் அவர். அவரை கொண்டாந்து இங்கே உட்கார வச்சுருக்கீங்க. ஆனால் அதில் திருந்தி ஒருத்தர் வந்துட்டார், மற்ற 2 பேரும் அங்கே இருக்காங்க. அதனால் நாங்கள் அவங்களுக்கு ஒரு எச்சரிக்கையை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இன்னொரு காரியம், உங்களுக்கும் ஒரு சின்ன எச்சரிக்கையை நாங்கள் கொடுக்குறோம். நீதிபதி குழம்பி போய் தான் இருக்கிற இவர் மிரட்டிட்டு போறாரு. ஐயா, நீதிபதிகள் மேலெல்லாம் இப்போ ரொம்ப மக்கள் ரொம்ப கடுப்புல இருக்காங்க. அதனால் நீங்கள் இன்றைக்கு கொடுக்கிற தீர்ப்பு நீங்கள் ஜியு போப்பா அல்லது ஜிஆர் சுவாமிநாதனா என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள முடியும். அந்த தீர்ப்பிலே நீங்கள் உங்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நாங்கள் வருகிறோம். விண்ணின்று இழிந்து வினைக்கீடாய் மெய்கொண்டு தன்னின்று தாளை தலைக்காவல் முன்வைத்து உள்நின்று உருக்கியோர் ஒப்பிலா ஆனந்த கண்ணின்று காட்டி களிம்பறுத்தானே. திருமூலர் பாடல். விண்ணின்று இழிந்து வினைக்கு ஈடாய் மெய்கொண்டு, அவர் இங்கே பிறந்ததுக்கு காரணம் என்ன? நாங்கள் நோக்கத்தை கொண்டாடுகிறவர்கள், நீங்கள் கேக்கை வைத்து கொண்டாடுகிறவர்கள். எங்களுக்கு நோக்கம் முக்கியம். அவர் பிறந்ததின் நோக்கத்தை கொண்டாடுகிறவர்களாகத்தான் நாங்கள் கூடியிருக்கிறோம். முதல் கிறிஸ்மஸ் கொண்டாடப்பட்டது என்று பார்க்கும்போது அது 330வது அந்த வருடத்தில் தான். அது முதல் நூற்றாண்டு கூட முழுமையாக முடிஞ்சு அதுக்கப்புறம் 330 ஒரு 3ஆம் நூற்றாண்டில் தான் கிறிஸ்மஸே கொண்டாடப்பட்டது. அதுக்கு முன்னால் கிடையாது. அந்த கிறிஸ்மஸ் பண்டிகை என்பது பவுலுக்கு தெரியாத பண்டிகை, பேதுருவுக்கு தெரியாத பண்டிகை, 12 சீஷர்களுக்கும் தெரியாத பண்டிகை. ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை இப்போ நின்னா கூட இன்னும் இதெல்லாம் எழுதி ஒட்டியிருக்காங்களேன்னு கேட்பார். இது நாம உருவாக்கி கொண்டது. ஆனால் அந்த கொண்டாட்டத்திலே இருந்தால் போதும்னு அவங்க நினைக்கிறாங்க. நாங்கள் அப்படி சொல்லலை. கொண்டாட்டம் என்பது அது பகிர வேண்டும் என்பதற்காகத்தான், அதற்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், அதை முதன்மைப்படுத்த வேண்டும் என்று சொல்லுவதற்காகத்தான் நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். எதிரணியில் இருப்பவர்கள் ஞானிகள். கைத்தட்ட மாட்டீங்களா? சரி, கைத்தட்டுங்க, பரவாயில்ல. ஆனால் நாங்கள் மெய்ப்பர்கள். கொண்டாடி மகிழ வந்த ஞானிகளை தேவதூதன் திரும்பி போகச் சொன்னான். ஆனால் மெய்ப்பர்களை தேவதூதன் விரும்பி போகச் செய்தான். நாங்கள் விரும்பி போனோம். அங்கே பார்த்து வெளியே பிரசித்தம் பண்ணினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே சொல்லப்பட்ட செய்தி, அதை மெய்ப்பர்கள் என்ன பண்ணாங்கன்னா பிரசித்தம் பண்ணினார்கள். அவர் முதல் கிறிஸ்மஸை பிரசித்தம் பண்ணுவதற்காகத்தான் அங்கே கொண்டாடப்பட்டதே ஒழிய அங்கே போய் பரிசு கொடுத்துட்டு திரும்பி பயந்துட்டு போனாங்களே, அந்த மூவர் அந்த பக்கம் இருக்காங்க. இங்கே தைரியமாக அமர்ந்து கொண்டிருக்கிற நாங்கள் மெய்ப்பர்களாக இருக்கிறோம். ஞானிகள் சொல்றீங்க, ஆனா அவங்கள திட்டுறீங்க. நீங்க அவங்கள உண்மையாலுமே ஞானிகள் சொல்றீங்களா இல்ல முட்டாள்னு சொல்றீங்களா? சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் என்ற பவுலடிகளின் சூளுரையை அறியாதவர்கள் தான் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். சரி, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் என்றால் கிறிஸ்மஸ் அன்னைக்கு நீ நற்செய்தி சொல்லணும், உட்கார்ந்து கொண்டாடி மகிழ்ந்து கொண்டு இருப்பதற்கு அல்ல. இது நற்செய்தி என்று வரும்போதே அவருடைய பிறப்பின் நோக்கத்தை சென்று வெளியே சொல்லுவது என்பதுதான் முக்கியமே ஒழிய அதை விட்டு வரக்கூடாது. இன்னைக்கு நம்ம கொண்டாட்டம் என்று சொல்கிறாரு, மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியில் என்ன இருக்குது? அர்த்தம் இல்லாமல் கொண்டாடி கொண்டிருக்கிற மகிழ்ச்சி தான் இன்னைக்கு இருக்கு. கேரல் முதல் பாடப்பட்ட கேரலே யாருக்கு பாடப்பட்டது? கிறிஸ்து பிறந்ததை அறியாத மேய்ப்பர்களுக்கு தான் பாடப்பட்டது. கிறிஸ்து பிறந்ததை அறியாதவர்கள் முன்பாக பாடப்பட்டது. ஆனால் இன்னைக்கு என்ன பண்ணுறோம்?
ராத்திரி 12 மணிக்கு தூங்குறவங்களை எழுப்பி அவங்க வீட்டுக்கு போய் நம்ம கேரல் பாடின்னு இருக்கோம். அவங்க ஏற்கனவே அவங்களுக்கு இயேசு கிறிஸ்து பிறந்து தெரியும். ஆனால் அவங்கக்கிட்டே போய் சொல்லிட்டு இருக்கோமே, அதுவா கிறிஸ்மஸ்ஸு? எத்தனையோ பேர் அவர் பிறந்ததை தெரியாதவன் எத்தனையோ பேர் அங்கே இருக்கிறார்கள். பண்டிகை என்பது கொண்டாட்டம். அது எந்த பண்டிகையாக இருக்கட்டுங்க, நாம் கொண்டாடுகிற எந்த பண்டிகையாக இருந்தாலும் பண்டிகை என்பது நாம் கொண்டாடி மகிழ, நாம்ன்றதோட நின்றுடாதீங்க, அது நற்செய்தி பகிரவை என்பதை நாம் முதலில் ஒத்துக்கொள்ள வேண்டும். இந்த வசனத்தை நானாக இருந்தால் இப்படி தான் மொழிபெயர்ப்பேன். அதுக்காக சொல்கிறேன், கடவுளுடைய ராஜ்யம் பிரியாணியும் கலகலாவும் அல்ல, அது புசிப்பும் குடிப்பும் அல்லன்றது நம்ம இப்படி தான் மாற்றிக்கணும் இனிமே. இவங்க எப்போ பாரு அதில் முதல் பாருங்களேன், there was a phrase, ஒரு இடியம். அது ஒரு பழமொழியாக சொல்லுவார்கள், டர்க்கி ஓட்டிங் ஃபார் கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டர்க்கி ஓட்டிங் ஃபார் கிறிஸ்மஸ் என்னது? முதல் பிரியாணியில் டர்க்கி போடலாமான்னு ஒரு வாதம் வந்தது. அந்த வாதத்திலே நிறைய பேர் ஓட்டு போட்டாங்க, இல்லை இந்த கிறிஸ்மஸில் டர்க்கி பிரியாணி செய்யலான்னு. அப்போவே நடந்தது. பண்டிகை என்றாலே கொண்டாட்டத்திலே மூழ்கி விட்டவர்களாகத்தான் உங்களுக்கு முன்னால் இருந்தவங்களும் வந்தாங்க. இப்போது நீங்களாவது தெரிஞ்சிருங்கன்றதுக்கு தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். அவர் சொந்தமானதிலே வந்தார், இருந்தவர் என்ன பண்ணார்? வந்தார். மறுபடியும் 1:14 பார்த்தீர்கள் என்றால், வார்த்தையானவர் மாம்சமாகி ஆகி மனிதனாக ஆனார். ஆனால் இது பிறப்பே கிடையாது, அது உலக தோற்றத்திற்கு முன் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம என்னவோ இன்னைக்கு தான் பிறந்தாருன்னு நினச்சிட்டு இருக்கோம். அவர் பிறக்கவில்லை, அவர் இந்த உலகிலே மானிடனாக அவதரித்தார் என்றால் அந்த நோக்கத்தை கொண்டாடுவதற்கு நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? அதான் என்னுடைய கேள்வி. எத்தனை வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபாரினில் பிள்ளைங்க இருக்கும், ராத்திரியில் சைலண்ட் நைட் என்று பாடிக்கொண்டிருப்பார்கள். எதிர் வீட்டில் கிறிஸ்மஸுக்கு ஸ்டாரை கட்டுந்த பார்த்துட்டு இருக்க எத்தனை பெற்றோர்கள் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எதை அர்த்தத்தோடு நம்ம கொண்டாடுறோமா? மகிழ்ச்சியா? இதுவா மகிழ்ச்சி? எத்தனை பேர் மகிழ்வில்லாமல் இருக்கிறார்கள் என்றால், நற்செய்தி அவர்களுக்கு இந்த பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாகன்ற ஒரு வசனத்தை சொன்னார். அதை போய் சொல்லணுங்க. அதுதான். ஏனென்றால் ஆகாஷ்வாணி என்று செய்தியிலே ஒன்று சொல்வார்கள். ஆகாஷ் என்றால் வானம், வாணி என்றால் செய்தி. வானத்திலிருந்து வந்த செய்தி தான் முதல் நற்செய்தி. நம்முடைய பைபிளில் தான் ஆகாஷ்வாணியே போட்டிருக்கு. நாங்கள்லாம் ஆகாஷ்வாணி, நீங்கள் அப்படி இல்லை, ஆகாசில் மிதக்கிற வாணிங்களாக இருக்கீங்க. உங்களுக்கெல்லாம் கொடுக்கப்படுகிற வாணிங்க என்னன்னா, இனிமேலாவது நீங்கள் நற்செய்தியை புரிந்து கொண்டு அதற்கு செல்ல வேண்டும் என்பது என்னுடைய ஒரு குட்டி கதை சொன்னார் கண்ணதாசன். அவர்கிட்ட கேட்டாங்க, என்ன ஆயிடுச்சுன்னா, சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் நடுவில் இருந்த ஒரு பெரிய சுவர் அது உடஞ்சி விழுந்து போச்சு. உடனே அந்த சொர்க்கத்தில் இருக்கவங்கெல்லாம் என்ன பண்ணாங்களாம், கேஸ் போடணும், நாங்கள் முதல்ல இதை சரி பண்ணோம், அப்போ நீங்களே கேஸ் போட்டுங்கன்னு ஆண்டவர் சொல்லிட்டு போயிட்டாரு. அப்போ இவங்க நரகத்தில் இருக்கவங்களாம் சொன்னாங்களாம், நீங்கள் எப்படியும் கேஸில் வின் பண்ண மாட்டீங்க. ஏன் அப்படின்னா, நீதிபதிங்களாம் நரகத்தில் தான் இருக்காங்க, நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் உங்ககிட்ட நாங்கள் சொல்கிறோம், உங்களை நாங்கள் தவறாக சொல்லலை, நீங்கள் எங்கள் அணியில் இருக்கிறீர்கள் என்பது எங்களுக்கு எப்பொழுதே தலைப்பை பார்த்தபோதே புரிந்து விட்டது. ஆகையால் நீங்கள் ஒரு நல்ல தீர்ப்பை கொடுக்க வேண்டும். ஆடு நிகர்த்தவர் மக்களே, இலை ஆடிய பக்கத்தில் ஓடுவார். அவர் நாடிய மன்னனை போற்றிய வாயில் 4 மொழிகளும் பேசுவார். உடல் கூடு விழுந்த பின் யானையை கொசு கொத்தி கடிப்பது போலவே துன்பக் கோடு விழுந்தவர் மேனியில் புது கொள்கையையும் மக்கள் தீட்டுவார் என்று இயேசு காவியத்திலே கண்ணதாசன் அழகாய் சொன்னார். நல்ல தீர்ப்பை நீங்கள் வழங்குவீர்கள் என்று நாங்கள் எந்த எதிர்பார்ப்போடு இருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆகையால் நற்செய்தி பகிரவே, கொண்டாடி மகிழ அல்ல என்று இந்த வாய்ப்பை கொடுத்த உங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் நிறைய பட்டிமன்றங்களுக்கு போகும்போது நினைப்பேன், இவங்களுக்கெல்லாம் சேரை கொஞ்சம் கம்மியாக போட்டுட்டு நடுவருக்கு மட்டும் ஏன் பெருசாக வைக்கிறாங்கன்னா, மாற்றி திட்டும் போது கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக போய் நீ கொஞ்சம் நல்லா சந்தோஷமாக இருறான்றதுக்காக தான் இந்த சேர் என்று கூட நான் நினைக்கிறேன். ஒரு 2 முழு பிரியாணி லெக் பீஸோடு சாப்பிட்டா மாதிரி இருந்தது அவர் பேசின பேச்சு. அப்படி தான் ஒருத்தரை விடலைங்க அவர். அதுவும் இந்த நீதிபதியாக இருக்கிறவங்களாம் என்ன பாவம் செய்தாங்களோ, போட்டு கலக்குன்னு உண்மையாகவே ஆழ்ந்த சத்தியங்களை சொன்னார்.
எனக்கு தெரிஞ்சு நெகேமியா அவர்கள் பாதியிலே ஏஞ்சி போய் கூட மைக்கை பிடிங்கிட்டு இருப்பார். ஆனால் அவருக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒரு அற்புதமான விஷயத்தை சொன்னார். ஆகாஷ் வாணி, ஆகாயத்தில் இருந்து வரக்கூடிய நற்செய்தி, அதுதான் பிறப்பினுடைய நற்செய்தி, அதைத்தான் அறிவிக்க வேண்டும். ஆனால் ஒரு அற்புதமான கருத்தை முன் வச்சிருக்கார். எடுத்து காட்டிய மேற்கோள்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆழ்ந்த சத்தியங்கள். எங்கள் வீட்டில் கூட ஒருத்தர் சொன்னாங்க, அந்த காலத்துலலாம் ஒரு ஆண் சொன்னார், இந்த மாதிரி துணி எடுக்கும்போது அந்த கடையிலேயே இருப்பாங்க, முழுக்க எல்லாத்தையும் பெண்கள் எடுப்பாங்க. கடைசியாக நம்ம கவுண்டரில் பில்லு கொடுக்கும்போது, ஐயோ உங்களுக்கு ஒன்றுமே எடுத்துக்கலையா அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா? அந்த மாதிரி. ஆனால் ஒருத்தர் சொன்னான், அந்த காலத்தில் ஆதாமுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது, இலையை போத்திருந்தான், நல்ல காலம் இந்த மாதிரி புடவை எடுக்கக்கூடிய கஷ்டம்லாம் அவனுக்கு இல்லைன்னு. அதுக்கு இன்னொருத்தன் சொன்னான், ஐயோ உனக்கு என்ன தெரியும், அவன் எத்தனை மரம் ஏறி எத்தனை விதமான இலையை பறிச்சிருப்பான் உனக்கு தெரியுமா அப்படின்னா. ஆகவே அவங்கவுங்க கஷ்டம் அவங்கவுங்களுக்கு இருக்கிறது. ஆகவே அற்புதமான ஒரு தொடக்கத்தை இவர்கள் இருவரும் வைத்திருக்கிறார்கள். நெகேமியா அவர்கள் சொல்லுகின்ற போது, நான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், இது கொண்டாட்டத்திற்கான காலம். இவர் சொல்கிறாரு, அது நற்செய்தி, வானத்திலிருந்து ஒரு நற்செய்தி, அதை சொல்வது தான். உட்காந்து கொண்டாடிட்டு மேக்கப் போட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு அழுத்தமாகவே ஒரு பஞ்சு ஒன்று வச்சுருக்காரு. இப்போ இந்த மாதிரி ஆம்பளைங்களாம் பேசுகிறாங்கன்னா நடுவர் ஒன்றும் பண்ண முடியாது. இதுக்கெல்லாம் பதில் சொல்கிறதுக்கு எப்பவுமே திறமையானவர்கள் நம்ம வீட்டு பெண்மணிகள் தான். ஏன்னா அவங்க தான் ஒரு ஆளை பார்த்தோன்னே இவன் நல்லவனா கெட்டவனான்னு சொல்லிடுவாங்க பெண்கள். ஆண்களுக்கு தெரியாது, ஏமாந்துருவாங்க. ஆனால் பெண்கள் சொல்லுவாங்க, அந்த ஆள் மொழியே சரியில்லையா, அவனை வீட்டில் ஏற்றாத அப்படின்னு சொல்லுவாங்க. ஆகவே இதற்கு பதில் சொல்வதற்கு பியூலா சுகந்தி அவர்களை நான் அன்போடு அழைக்கிறேன். நம் கரங்களை தட்டி அவரை வரவேற்போம். நம்ம எதிரணியினுடைய தலைவர் அவர்கள் எங்கள் அணி தலைவர் கூறிய ஒரு காரியத்துக்குமே பதில் கொடுத்ததாக தெரியவில்லை. ஏனென்றால் அவரால் கொடுக்க முடியாது, பதில் இருந்தால் தானே கொடுக்க முடியும். ஏதோ அவர் ஏற்கனவே எழுதி வைத்ததை படித்துவிட்டு சென்று விட்டது போல் தெரிகிறது. ஏனென்றால் எங்களுடைய அணி தலைவர் கூறியது ஆடம்பரமான ஒரு மகிழ்ச்சியை குறித்தே நாங்கள் பேசவில்லை. நாங்கள் ஆடம்பரமாக மகிழ்கிறோம் என்ற ஒரு வார்த்தை கூட நாங்கள் சொல்லவில்லை. நாங்கள் கூறியது கிறிஸ்து பிறப்பினுடைய மகிழ்ச்சி அல்லது கிறிஸ்து உயிர்த்தெழுதலின் மகிழ்ச்சி என்று தான் நாங்கள் கூறினோம். கிறிஸ்துவின் பிறப்பின் மகிழ்ச்சியை நாங்கள் அனுபவித்து அதனால் வந்த மகிழ்ச்சியை நாங்கள் கொண்டாடுகிறோம். இயேசு உயிர்த்தெழுந்ததை நாங்கள் அனுபவித்து அதனால் வந்த மகிழ்ச்சியை நாங்கள் கொண்டாடுகிறோம் என்று தான் நாங்கள் கூறினோம். நாங்கள் ஆடம்பரத்தை குறித்து பேசவில்லை. சரி, அப்படியே ஆடம்பரமாக இருந்தாலும் ஒரு மகிழ்ச்சி என்றால் அதை நாம் கொண்டாடுவதற்கு சில ஆடம்பரமான காரியங்களை நாம் அனைவரும் செய்யக்கூடியது தான். அவர் கேக்கை வைத்து நாங்கள் கொண்டாடுகிறோம் என்று கூறினார். ஒருவேளை எதிரணி தலைவர் வீட்டில் பர்த்டேஸ் வரும்போது கேக்கே கட் பண்ண மாட்டாங்களோ என்னவோ எனக்கு தெரியல. யாருமே கேக் கட் பண்ண மாட்டாங்களோ, அதே போல் கிறிஸ்மஸ்க்கோ இல்லை ஈஸ்டருக்கோ பிரியாணி செய்ய மாட்டாங்களா, எந்த செலிப்ரேஷன் பண்ண மாட்டாங்களான்றது எனக்கு தெரியல. ஸோ இப்போ நம்ம இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம கேக்குன்னு பேர் வச்சுக்கிறான். கேக்குதா அப்படின்றதுக்கு தான் கேக்கு அது. ஆகையினால நாங்கள் இப்படி பெற்று அனுபவித்த மகிழ்ச்சியை நாங்கள் முதலாவது அந்த நற்செய்தியை அறிவிக்க வேண்டும் என்றால் நாங்கள் அதை முதலாவது ருசி பார்க்க வேண்டும், மகிழ வேண்டும். இப்போ ஒரு நற்செய்தியை சொல்லணும்னா எப்படிங்க சொல்லுவீங்க? முகத்தை நம்ம ரொம்ப சீரியஸாக வச்சுட்டு ஒரு வெறும் எம்டி ஹேண்டோட ஒரு பழைய ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போயிட்டு இயேசு பிறந்திருக்காருங்க அப்படின்னு சோகமாக நம்ம சொல்லுவோமா? இல்லைன்னா நம்ம நல்ல ஒரு கேக்கு, பிரியாணி இல்லை நல்ல ஒரு உணவுப் பொருட்களை தயாரித்து ஒரு புது ட்ரெஸ்ஸை போட்டுட்டு மகிழ்ச்சியாக சென்று ஒரு சிரித்த முகத்தோடு மகிழ்ச்சியோடு இயேசு பிறந்திருக்கிறாருங்கன்னு சொல்லுவோமா? மகிழ்ச்சி தாங்க முக்கியம். முதல்ல மகிழ்ச்சி வருது. நற்செய்தியை அறிவிக்கணும்னா மகிழ்ச்சி இருந்தால் மட்டும்தான் நற்செய்தியை அறிவிக்க முடியும் அப்படின்றத இந்த இடத்துல நான் வலியுறுத்துறேன். இப்போ கொடுக்கப்பட்டதை குறித்து எதிரணி தலைவர் சொன்னார். கொடுக்கப்படுறதுன்னா என்னங்க? இயேசு கொடுக்கப்படுறது தான் பிறப்பு, அதுதான் கிஃப்ட். இயேசு தான் பிதா தன்னுடைய குமாரனை கொடுத்தார், அதுதான் கிஃப்ட், இந்த உலகத்துக்கு கொடுத்தார். இந்த நற்செய்தி உலகத்துக்கு சொல்லணும்னா நாம் மகிழ்ந்து அந்த இயேசுவை உணர்ந்து அனுபவித்தால் மட்டுமே நாம் சொல்ல முடியும். சகரியாவில் நம்ம பார்க்குறோம், கிறிஸ்து பிறப்ப சியோன் குமாரத்தியே மகிழ்ந்து களிக்கூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரித்து பாடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ ஆண்டவர் முதலாவது அந்த நற்செய்தியை நம்ம உலகத்துக்கு அறிவிக்க முன்னால் இருதயத்தில் நாம் மகிழ்ச்சியை நாம் பெற்று அனுபவிக்க வேண்டும் என்பதை சொல்லியிருக்கிறது. அடுத்தது நம்ம பார்க்குறோம், இந்த மெய்ப்பர்களுக்கு சொன்ன போது கூட அவங்க என்ன செஞ்சாங்கன்னா பயந்து அடுத்தது மகிழ்ச்சியை அனுபவித்தார்கள். மகிழ்ச்சி தான் அந்த பண்டிகை கொண்டாட்டத்திற்கு முக்கியமான ஒரு காரியம். பண்டிகை கிறிஸ்மஸ் மற்றும் பண்டிகை கொண்டாட்டம் நாம் மகிழ மட்டுமே என்பதை குறித்து தீர்ப்பளிக்குமாறு நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வாய்ப்பு அமைத்தமைக்கு நன்றி. அழகான கருத்துக்கள் சொன்னாங்க. இந்த பண்டிகை என்ற வார்த்தையை
பிறப்பையும் வைத்து சொன்னார்கள், உயிர்த்தெழுதல் போதும் மகிழ்ச்சியை பற்றி ரொம்ப அழகாக சொன்னாங்க. ஒரே வார்த்தை தான் அவங்க சொன்னது, டோன்ட் வரி, பி ஹாப்பி, அவ்வளோதான். இப்போது அவர்களுக்கு எதிர்த்து கருத்து சொல்வதற்காக திருமதி ஜெசிந்தா அவர்களை நான் அன்போடு அழைக்கிறேன். நம்முடைய கரங்களை தட்டி ஜெசிந்தா அவர்களை வரவேன். நடுவர் அவர்களே, இங்க நம்ம எல்லாம் பண்டிகை கொண்டாட்டம், மகிழ்ச்சியா, நற்செய்தியா அப்படின்னு பேச வந்திருக்கோம். எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் அப்படின்னா பைபிள்ல மேய்ப்பர்களுக்கு கொடுக்கப்பட்டது. எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்க தான் செய்யணுமே ஒழிய நான் மகிழவா இருக்கணும், என் குடும்பம் மகிழவா இருக்கணுங்கிறது ஒரு மகிழ்ச்சியா? இதுதான் கடவுள் கொடுத்த உங்களுக்கு கட்டளையா? இதெல்லாம் ஒரு மகிழ்ச்சியா? அதெல்லாம் கேட்குறாங்க. தலைவர் அவர்கள் சொன்னாங்க, எதிரணி தலைவர், அதை நோட் பண்ணி. அடிக்கடி என்ன கையை காட்டும் போது எனக்கு பயமா இருக்கு. தலைவர் அவர்கள் அவரை ஐயா, காட்டுங்க. உங்களை சொல்வேன் ஐயா. நீங்க பேசாம இது மேக்கப் டீம், இது மீடியா டீம்னு கூட வச்சுக்கோங்க. என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கவும் உங்களுடைய சந்தோஷம் நிறைவா இருக்கவும் வேண்டும்னு சொன்னீங்க. நிறைவா இருக்கணும்னா எப்படி வரும்? சந்தோஷம் அடுத்தவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கும்போது தானே வரும். அக்கா சொன்னாங்க, பியூலாக்கா, கேக்கெல்லாம் நீங்க வெட்ட மாட்டீங்களா, பர்த்டேக்கெல்லாம் நீங்க வெட்ட மாட்டீங்களா அப்படின்னு சொன்னேன். கேக் வெட்டுறது நல்ல விஷயம்தான். அதை கேக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுவீங்களா இல்லையா? நீங்க வீட்டில் மட்டுமே வெட்டிக்கிட்டு இருந்தா அது ஒரு மகிழ்ச்சியாங்க? மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கறது அது ஒரு நற்செய்தி தானங்க. இந்த திருநெல்வேலியே கொஞ்சம் அருவா வேகமாதாயா இருக்குது. பண்டிகைனா என்னங்க? பண்டம் கூட்டல் ஈகை. தன்னிடத்தில் உள்ள பண்டத்தை மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கறது தானங்க உண்மையான பண்டிகை. இப்படி நான் மகிழவே சுயநலமா இருக்கிறீங்களா? என்னங்க நீங்க? திட்டுங்க, நல்லா திட்டுங்க. இயேசுவோட பிறப்பே நற்செய்தியில தானே ஆரம்பிக்கு. இயேசுவோட பிறப்புல இருந்து அவர் உயிர் தெழுந்த முடிச்சு பரத்துல ஏறுற வரைக்கும் ஒவ்வொரு காரியத்திலையும் நற்செய்தியை தானே நம்ம பார்க்குறோம். யோசேப்புக்கு நற்செய்தி அறிவிக்கப்படலைன்னா அவன் ரகசியமா மரியாதை தள்ளி விட்டுட்டு போயிருப்பான்ல. மரியாளுக்கு சொல்லப்படலைன்னா, ஐயோ நான் கண்ணியா இருக்கும்போது கர்ப்பவதி ஆயிட்டேனே அப்படின்னு சாவா நினைச்சு துக்கப்பட்டிருப்பான்ல. மேய்ப்பர்களுக்கு அந்த சந்தோஷமுள்ள நற்செய்தி அறிவிக்கப்பட்டதில்ல. கிறிஸ்துவனுடைய பிறப்பே நற்செய்தியா இருக்கும்போது அவருடைய பிறப்பின் கொண்டாட்டம் நற்செய்தியா தானங்க இருக்கும். கடைசியாக நடுவர் அவர்களே, இயேசு எங்கோ பிறந்திருந்தால் பண்டிகை கொண்டாட்டம் நான் மகிழவே என்றிருப்பேன். இயேசு நம் உள்ளத்தில் தான் பிறந்திருக்கிறார், என் உள்ளத்தில் பிறந்திருக்கிறார். ஆகவே பண்டிகை கொண்டாட்டம் நற்செய்தி பகிரவே. மனம் திரும்புங்கள், பரலோகராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்ற நற்செய்தியும் கூறி வாய்ப்பளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பட்டிமன்றம் இப்பொழுதுதான் சூடு பிடித்திருக்கிறது. என்னைக்காவது அவங்க இவரை பற்றி ஏதாவது பார்த்தாங்களா பாருங்க. அக்காவோடைய சண்டை, சரிங்களா? அதே பாயிண்ட்டு தான். இந்த பலகாலம் ரொம்ப அற்புதமான கருத்து. சில பேர் புதுசாக செய்வாங்க, வீட்டில் செய்துட்டு நம்ம முகத்தையே பார்ப்பாங்க என்ன ரியாக்ஷன் சொல்லிட்டு. அப்புறம் ஒரு குவிஸ் ஒன்று வைப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? இது என்னது சொல்லுங்க அப்படின்வாங்க. அப்போ நம்ம ஏதாவது ஒன்று தப்பாக சொல்லுமேன்னு சொல்லிட்டு நம்ம ஏதாவது ஒரு சரியாக சொல்கிற மாதிரி சொல்லி மாட்டிப்போம். அந்த மாதிரி இந்த பலகார விஷயத்தை ரொம்ப அழகாக கொண்டு வந்தார்கள். அந்த சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடிய நற்செய்தி தான் வேணுமே தவிர நீங்கள் மட்டும் சந்தோஷமாக இருக்கக்கூடாது என்று அவர்கள் வைத்திருக்கிறார்கள். இப்போது இந்த அணியினுடைய இந்த ஆல்ட்ரின் டேவிட் அவர்கள் பேச வருகிறார்கள். நம் கரங்களை தட்டுவோம். நேரம் அதிகமாக இருக்கனால கொஞ்சம் சுருக்கமாக பேசி முடிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். மேடையில் வீற்றிருக்கின்ற பட்டிமன்ற தலைவர் உள்ளிட்ட சான்றோர்களுக்கும் ஆயர் உள்ளிட்ட அன்பு விசுவாசிகளுக்கும் இந்த பட்டிமன்றத்தின் மூலம் கிறிஸ்மஸ் பண்டிகையின் மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ளும்படி நம்பிக்கை தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கிற நேயர்கள் அனைவருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்பிக்கை தொலைக்காட்சியை பார்த்துட்டு இருக்காங்க, அதை சந்தோஷமாக பார்த்துட்டு இருக்காங்க. அதில் ஏதாவது நற்செய்தி வருமானும் பார்த்துட்டு இருக்காங்க. கண்டிப்பாக வரும். உன் நம்பிக்கை வீண் போகாது. தலைவர் அவர்களே, 2 கேட்டகரி இருக்குது பட்டிமன்ற சமயத்தில். மணி அடித்தா நிறுத்துறவங்க ஒரு குரூப்பு, மணியால் அடித்தா நிறுத்துறவங்க 2வது குரூப். இதில் எதிரணி எந்த குரூப்புன்னு சொல்லி நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. பிரியமானவர்களே, கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமாக இருங்கள் என்று தான் வேதம் சொல்கிறது. இந்த சந்தோஷத்தை ரெட்டிப்பாக மாற்றுவது தான் பண்டிகைகள். நம்ம சந்தோஷத்தை ரெட்டிப்பாக மாற்றுறது பண்டிகை. சரி, பண்டிகைனா என்னங்க? நீங்கள் சொல்லுங்கள், பண்டிகைனா என்ன?
கடந்த காலங்களின் முக்கியமான நிகழ்வுகளை நாம் நினைவு கூர்ந்து அதை குடும்பமாக கொண்டாடி மகிழ்கிறது தான் பண்டிகை. ஒரு நட்சத்திரத்தை பார்த்ததுக்கே சாஸ்திரிகளுக்கு அவ்வளோ சந்தோஷம்னா, நம்மை மீட்கும்படி விடிவெள்ளியாக இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிறந்து எத்தனை பெரிய சந்தோஷங்க. இந்த நிகழ்வை நம்ம குடும்பமாக கொண்டாட வேண்டாமா? அந்த கொண்டாட்டத்தின் மூலமாக இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் பிறந்திருக்கிறார் என்பதை உலகத்துக்கு சொல்ல வேண்டாமா? நாங்கள் என்னமோ நற்செய்திக்கு எதிரானவர்கள் போல அவர்கள் பாட்டுக்கு பேசிகிட்டே இருக்காங்க. ஒன்று நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, நாங்கள் நற்செய்திக்கு எதிரானவர்கள் கிடையவே கிடையாது. பண்டிகை என்பது மகிழ்ச்சி. எங்கள் மகிழ்ச்சியின் மூலமாகவே இந்த நற்செய்தியை பகிர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கொள்கை. இப்போ நாம் என்றால் யாரு? இந்த உலகம், நம்மை சூழ்ந்துள்ள மக்கள் எல்லாமே தான் நாம். நாங்கள் கொண்டாடும் போது அது ஒரு நற்செய்தி இல்லையா? நாங்கள் கொண்டாடுறது நற்செய்தி இல்லையா? எங்கள் மகிழ்ச்சி தானங்க அது முக்கியமான காரியம். எனவே இதற்கு மேலே என்ன பெரிய விளக்கம் உங்களுக்கு தேவை இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம். எனவே நாங்கள் மகிழ்வது நற்செய்தி பகுதின்னு ஒரு பகுதி தான். ஆனால் நாங்கள் மகிழ்ந்தால் தான் நற்செய்தி பகிர முடியும் என்பதை தெளிவாக சொல்கிறோம். இஸ்ரேல் புத்திரர்கள் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையை 7 நாளாக சந்தோஷத்துடன் ஆசரித்தார்களாம். கர்த்தர் அவர்களை மகிழ்ச்சியாக்கினார். நீ பண்டிகை ஆசரி, நான் உன் கூட இருந்து ஒன்று மகிழ்ச்சி ஆக்குறேன்னு சொல்கிறாரு. எதுக்கு? அந்த மகிழ்ச்சியோட போய் நீ நற்செய்தி சொல்லணும் தானே. எனவே பண்டிகைகள் நாம் மகிழத்தான் என்பதை மீண்டும் இங்கே வலியுறுத்தி கூற விரும்புகிறேன். இதில் ஹைலைட்டான வார்த்தையை பார்த்தீங்கன்னா, பண்டிகை கொண்டாடும் போது கர்த்தர் அவர்களை மகிழ்ச்சியாக்கிறார். நீங்கள் சொல்கிற மாதிரி நாங்கள் உங்களுக்கு ஆன்டி கிறிஸ்டியன்ஸே கிடையாது, உங்களுக்கு எதிரானவர்களே கிடையாது. நாங்கள் கொண்டாடுறது மூலம் கர்த்தர் சொல்கிற மகிழ்ச்சியை நாங்கள் நற்செய்தி சொல்வதற்கு உபயோகப்படுத்திக் கொள்கிறோம். கிறிஸ்து பிறப்பை நாம் கொண்டாடவில்லை என்றால் கிபி என்ற வரலாற்று உண்மையை எப்படி உலகம் அறிந்திருக்கும்? இன்றைக்கி நாங்கள் கொண்டாடாமல் நீங்கள் போய் டைரெக்டாக சொல்லிட முடியுமா? இயேசு உண்மையானவர், உயிர் பிறந்திருக்கிறார் என்பதை எப்படி போய் சொல்ல முடியும்? எனவே இவை எல்லாவற்றையும் நீங்கள் மனதில் கொண்டு பண்டிகை கொண்டாட்டங்கள் நாம் மகிழவே என்று நல்ல தீர்ப்பு வழங்க கோரி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் டீம் தாயா, நீனாவோ என்னை எதிரி மாதிரியே நினச்சிட்டு இருக்கியே அப்படின்னு. அப்புறம் அவர் அங்கே ஒன்று இங்கே ஒன்றுன்னு சொன்னார் பாருங்க. எனக்கு ஒரு ஞாபகம் வருது நீங்கள் சொல்கிறது, உனக்கு ஒன்று எனக்கு ஒன்றுன்னு சொன்ன மாதிரி. நான் அப்படி தான் சுடுகாட்டு வழியாக போயிட்டு இருந்தேன். எதிர்த்தாப்புல ஒருத்தன் வந்தான். நான் கேட்டேன், நைட்டு 12 மணி ஆகுது, நீ எதுக்குடா பாவி சுடுகாட்டு வழியாக வரேன்? நான் தான் பட்டிமன்றம் முடிச்சுட்டு வரேன்னு. அவன் சொன்னான், உள்ளே ரொம்ப புழுக்கமாக இருந்துச்சு, அதனால தான் அப்படி காத்தோட்டமாக வாங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அங்கே ஒன்று இங்கே ஒன்று இருக்கத்தான் செய்கிறது. ரொம்ப அழகான கருத்தை சொன்னார். பண்டிகை என்பதை நாங்கள் கொண்டாடுகிறோம், அதில் நற்செய்தி இல்லைன்னே நாங்கள் சொல்லலை, ஆனால் நீ முதல்ல கொண்டாடு, அதுவே நற்செய்தி என்று அவருடைய கருத்தை வைத்திருக்கார். நிகழ்ச்சியினுடைய நிறைவு பேச்சாளராக நம்முடைய திரு ஜெயக்குமார் அவர்கள் வருகிறார்கள். உலகமெங்கும் உள்ள நம்பிக்கை தொலைக்காட்சியின் நேயர்களே, பட்டிமன்ற நடுவர் அவர்களே, பட்டிமன்ற பேச்சாளர் பெருமக்களே, என் உயிரிலும் மேலான தூய லூக்கா ஆலய இறைமக்களே, உங்கள் அனைவருக்கும் என் பண்டிகையின் மகிழ்ச்சியையும் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளே, அதெல்லாம் விட்டுட்டீங்களே. நடுவர் அவர்களே, பண்டிகை காலங்களில் உங்கள் ஆலயங்கள் மின்னட்டும், கிறிஸ்மஸ் ட்ரீ மின்னட்டும், உங்கள் ஆடைகள் மின்னட்டும், நீங்களும் மின்னுங்கள். ஆனால் கடவுளுடைய வார்த்தை மின்ன வேண்டும் என்பது எங்களுடைய ஆவல். எல்லா மகிழ்ச்சியும் இருந்து கடவுளுடைய வார்த்தை இல்லைன்னா அந்த மகிழ்ச்சிக்கு பிரயோஜனமே இல்லை. நம்பிக்கை டிவி எங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கு. பண்டிகை காலங்களில் நாங்கள் இதை டெலிகாஸ்ட் பண்ணி உலகமெங்கும் கடவுளுடைய செய்தியை நாங்கள் சொல்லுவோம் அப்படின்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை அது கொடுத்துருக்கு. அந்த நம்பிக்கையில் தான் நாங்கள் இருக்கிறோம். இந்த வாய்ப்பை எல்லா மிஷினரிகளும் பயன்படுத்துவாங்க, கடவுளுடைய ஊழியக்காரங்க எல்லாருமே பயன்படுத்துவாங்க. கிறிஸ்மஸ் நாள்களில் ஒரு நாள் கூட வீட்டில் இருக்க மாட்டாங்க. ஏன்னா மற்ற நாளில் நீங்கள் போய் கடவுளை பற்றி ஒருத்தருக்கு சொல்கிறது கொஞ்சம் கடினம். சாதாரண நாளில் போய் ஒருத்தருக்கு ஒரு கேக்கை கொடுத்தீங்கன்னா எதுக்கு கேக் கொடுக்குறீங்கன்னு கேட்பாங்க. ஒரு பொருளையோ ஒரு உடையோ கொடுத்தீங்கன்னா எதுக்கு கொடுக்குறீங்கன்னு கேட்பாங்க. ஒருத்தங்க கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி நம்ம உதவி பண்ணால் கூட இந்த நாளில் எதுக்கு கொடுக்குறீங்கன்னு யோசிப்பாங்க. நம்ம ஏழைங்கிறதுனால அவங்க கொடுக்குறாங்களோன்னு சொல்லி அவங்க கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. ஆனால் பண்டிகை நாளில் நீங்கள் ஒரு கேக்கை கொண்டு போய் இன்னொருத்தங்களுக்கு கொடுத்தீங்கன்னா, கிறிஸ்து எங்களுக்கு பிறந்து இருக்கிறார்,
நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறோம், நீங்களும் மகிழ்ச்சியாக இருங்கள், நற்செய்தியை நாங்கள் அறிவிக்கிறோம், உலக இரட்சகர் எங்களுக்குள்ள பிறந்த மாதிரி உங்களுக்கும் பிறந்திருக்கிறாங்கிறத செல்லும் போது அவர்களை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வார்கள். ஒரு பாடல் வரி ஒன்று உண்டு, சுவிசேஷம் எனது மூச்சு, அது என்மேல் விழுந்த கடமை, சுவிசேஷம் சொல்லாவிட்டால் ஜனங்கள் அழிந்தே போவார்கள். இன்றைக்கு எல்லா திருச்சபைகளும் சரி, கிறிஸ்தவர்களும் சரி, நாம் மட்டும் பண்டிகை கொண்டாடி நாம் மட்டும் மகிழ்ச்சியாக இருந்து கொண்டே இருக்கிறோம். சுவிசேஷம் அறிவிக்கப்படாத இடங்களெல்லாம் மக்கள் அழிந்து கொண்டு இருக்கிறார்கள். அதை நாம் உணர்ந்து நம்மளுடைய மகிழ்ச்சியை மற்றவருக்கும் சொல்லி நற்செய்தியை பரப்ப வேண்டும் என்பது நம்முடைய கடமை. யூதாவே, உன் பண்டிகையை ஆசரி. எப்பயுமே ஒரு வசனத்தை ஃபுல்லாக வாசிக்கும். அது பின்பகுதி, முன்பகுதி நான் சொல்கிறேன். சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷனுடைய கால்கள் மலையின் மேல் வருகிறது. ஒரு நற்செய்தியாளர் மலையின் மேல் வரும்போது நீ பண்டிகை கொண்டாடலாம். நற்செய்தியாளர் வரலன்னா பண்டிகை கொண்டாட முடியுமா? இன்னைக்கு நமக்கு நற்செய்தி அறிவிக்கலைன்னா இன்னைக்கு நாம் பண்டிகை கொண்டாடுவோமா? பொருள் 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 தான்யா, அழகாக பாயிண்டாக பிடிக்கிறாரு. அப்புறம் காபிரியல் தூதன் சொல்லுவார், சகரியாவை பார்த்து சொல்கிறாரு, உனக்கு ஒரு மகன் பிறப்பான். நம்மளை பார்த்து என்ன நினைப்போம்? அவன் என்னை போலவே இருப்பான்னு சொல்லுவோம். ஆனால் காபிரியல் தூதன் சொல்லும்போது, சகரியா சொல்லும்போது என்ன சொல்கிறான்? அவன் பிறப்பின் நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள்னு சொல்கிறான். தூதன் சொன்ன வார்த்தை. நம்ம பிறப்பின் மூலம் எத்தனை பேர் சந்தோஷப்பட்டிருக்காங்க? நாம் சந்தோஷப்பட்டிருக்கோம், நம்ம குடும்ப அங்கத்தினர் சந்தோஷப்பட்டிருக்காங்க, திருச்சபை சந்தோஷப்பட்டிருக்கு. இதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் வெளியில் போங்க, நம்மளால் எத்தனை பேர் சந்தோஷப்பட்டிருக்காங்க நம்ம எண்ணி பார்க்கணும். அப்புறம் பண்டிகை காலங்கள் 7 பண்டிகை இருக்குதுன்னு சொல்லி பியூலாக சொன்னாங்க. பண்டிகைலாம் இருக்க வேணும், 7, 8 பண்டிகை, 70 பண்டிகை கூட இருக்கட்டும். ஆனால் பண்டிகை எதை நமக்கு ஞாபகப்படுத்துது? ஒரு பஸ்கா பண்டிகை எடுங்க. ஒரு காலத்தில் நம்ம அடிமைப்பட்டுட்டு இருந்தோம், அதை நினைவு கூர்ந்து கொண்டாடுறோம். பூரிம் பண்டிகை எடுத்துக்காங்க. அந்த பண்டிகையில் யூதர்கள் அழிக்கப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை உலகம் எங்கும் கொண்டாடப்படணும். இன்னைக்கு அங்கங்கே நாம் கொண்டாடிட்டு இருக்கிறோம். ஒரு சில இடங்களில் கொண்டாடிட்டு இருக்கோம், ஒரு சில இடங்களில் கொண்டாட முடியாமல் இருக்கிறாங்க. ஏன்னா சுவிசேஷம் அறிவிக்கலை. இயற்கையே அடுத்தவங்களுக்காக வாழுது. மனித பிறவியான நாமளே மகிழ்ச்சியாக இருந்து எனக்குன்னு வச்சுக்கிட்டே இருந்து சுயநலத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர் பாதம் பணிந்து மேசியா வருகிற வரையில் பலரை சிறுவிலை அண்டையில் அழைக்க நற்செய்தியை நாம் பகிர்வோம். இந்த மந்தையில் சேராத ஆடுகள் அநேகம் கோடி கோடியாய் உள்ளது, அவர்களை தேடுவோம். வாரீர் வாரீர். நமக்கு கிடைத்த இந்த வாய்ப்பு மற்றவர்களுக்கு கிடைக்க நாம் உதவி செய்வோம். ஜீவ கிரீடத்தை நாம் மட்டும் பெற்றால் போதாது, மற்றவர்களும் பெறணும், அதற்கு உதவி செய்வோம். இந்த பண்டிகை காலங்களில் நாம் மகிழ்ந்து மற்றவருக்கு நற்செய்தியை அறிவிப்போம். அவர்கள் மகிழ்வதற்கு நாம் உதாரணமாக இருப்போம். வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கருத்தை இருவரும் மிக அழகாக பகிர்ந்து கொண்டே வருகிறீர்கள். நிறைவு சுற்று, அதற்கப்புறம் நோக்கர் பேசணும்னா தீர்ப்பை மிக சுருக்கமாக சொல்லிவிடலாம் என்று நான் நினைக்கின்றேன். ஆகவே இப்பொழுது நம்முடைய நெகோமியா ஐயா அவர்கள். நடுவர் அவர்களே, எனக்கு ஒரு உண்மை தெரிய வேண்டும். நாங்கள் 3 சரியாக பேசிக்கொண்டிருக்கிறோம். சொன்ன கருத்துக்களை உள்வாங்காமல் எழுதி வைத்து படித்திருக்கின்றார்கள். பட்டிமன்றத்திலே ஆரோக்கியமான உரை உண்டு. நான் சொல்லுகின்ற வாதத்திற்கு மிக தெளிவாக அவர்கள் மறுமுறை ஆற்ற வேண்டும். அதற்கு மாறாக ஏதோ ஒன்று பேசி கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் என்னதோ சொன்னது போலவும் நாங்கள் சொல்லதே சொல்லிக்கிட்டு இருக்கங்கய்யா, ஆத்தாவையும் காசை கொடு, ஆத்தாவையும் காசை கொடு, இப்படியே பேசி கொண்டிருக்கின்றீர்களே. நாங்கள் என்ன சொன்னோம்? ஒரு மிஷினரி எப்பொழுது மிஷினரியாக போக முடியும்? எப்பொழுது போக முடியும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்தார், நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையிலே மரித்தார். பிறப்பு என்பது கிறிஸ்துமஸ். சிலுவையிலே மரித்தார். மரித்த கிறிஸ்து அதோடு மரித்து விட்டார் என்பதில்லை. யூதர் ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லுகின்றோம். அதுதானே கிறிஸ்தவம். அதை ஏற்றுக்கொண்டவன் மட்டும்தானே மிஷனரியாக போக முடியும். நாங்கள் சொல்லுகின்ற வாதம் அங்கேதான் நின்றது. தலைப்பை மிக தெளிவாக எடுத்துரைத்தேன். நடுவர்களுக்கு உண்மை புரிந்திருக்கும். நாங்கள் சொன்னது, நாம் மகிழ்வதோடு மட்டுமல்ல, நாங்கள் கொண்டாடுவது 2 மகிழ்ச்சி உண்டு. ஒன்று மகிழ்ச்சி என்பது அது மற்றவர்கள் போல மகிழ்ச்சி கிடையாது. பணம் வரும் என்று போகும் மதுபானங்களிலே இருக்கின்ற மகிழ்ச்சி கிடையாது.
மகிழ்ச்சியினுடைய அடித்தளம்தான் நற்செய்தியும் அதன் வெளிப்பாடும். எனவே நல்லதொரு தீர்ப்பை நீங்கள் வழங்குவீர்கள் என்று சொல்லி, பிரிக்க முடியாதது எதுவோ பண்டிகைகளும் கொண்டாட்டங்களும் பிரிக்க முடியாதவை. ஆனால் ரொம்ப ஆழமாக கருத்தை வந்து நெகமியா அவர்கள் வைத்தார்கள். நற்செய்திக்கு எதிரானவர்கள் அல்ல. 3 பேருமே ஆரம்பத்தில் வந்து ஒரு விஷயத்தை ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ஆனால் பண்டிகை என்பது ஒரு பாரம்பரியம், பண்டிகை என்பது ஒரு மகிழ்ச்சி தானே. என் பிள்ளைங்க நல்ல உடை உடுத்துவது மகிழ்ச்சி தானே, நல்ல உண்பது மகிழ்ச்சி தானே. அதை நீங்கள் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு தான் அவங்களுடைய வாதம். ஆகவே இதற்கு நிறைவாக சொல்வதற்காக ரமேஷ் அவர்கள் முதல்ல தலைப்பை புரிந்து கொண்டதாக நம்பிக்கொண்டிருக்கிற மூவருக்கு என் அனுதாபத்தை தெரிவித்து கொள்கிறேன். மகிழவே அப்படின்னு போட்டிருக்கு, பண்டிகை கொண்டாட்டம் மகிழவே. அதுக்கு தான் நாங்கள் இல்லைன்னு சொல்கிறோம். வெறும் மகிழ்வதற்கு மட்டுமல்ல. இவங்க என்னென்னா திரும்ப திரும்ப வந்து நீங்கள் நற்செய்தி சொல்கிறதுக்கு நாங்கள் எதிரானே நீங்களும் எதிரானவங்க கிடையாது. அதுங்களுக்கு நல்லா புரியுது. ஆனால் நீங்கள் சொல்கிற கருத்து என்னன்னாக்கா, இதை மகிழவே அப்படின்னு போட்டதுனால தான் இப்போ நாங்கள் வரோம் அந்த கேள்விக்கு. மகிழவேன்றது கிடையாது, இது நற்செய்தி பகிரவே. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் அப்படின்னா கிறிஸ்மஸை நினைவு கூறும்படி இது செய்யுங்க நான் சொன்னார். அவர் ரத்தம் சிந்தியதை நினைவு கூறும்படி தான் சொன்னார். அதனால் அங்கே கொண்டாட்டம் அது அல்ல. தலைப்பை முதல்ல புரிஞ்சுக்கணும். அதனால் கிறிஸ்மஸ் என்பது என்ன என்றால், அதை சமநீதிக்கு குரல் கொடுத்த ஒரு பண்டிகை, ஒரே பண்டிகை. சமூக நீதிக்கு குரல் கொடுத்தது. அதனால தான் முதல் மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்பட்டது, ஒதுக்கப்பட்டவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது, தீண்டாதவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. அவர்களை சென்று சேருகிறோமா என்பதுதான் கேள்வி. நம்ம அவங்கள போய் சேரவே இல்லையே. நம்ம நற்செய்தின்னு சொல்லிகிட்டே இருக்கீங்களே ஒழிய நற்செய்திக்கு தடையில்லை. நான் சொல்கிறது தடையில்லை, ரைட்டு. நீங்கள் போய் சொன்னீங்களா, நீங்கள் சொல்கிறீங்களா, அதான். பழைய ஏற்பாட்டை விட்டு கொஞ்சம் தாண்டி வெளியே வாங்க. எங்கள் சகோதரர் ரொம்ப அழகாக சொன்னார். பாவம், அவர் நெகமியா இன்னும் பாபிலோனை விட்டே வெளியே வரல. அந்த பியூலா அம்மாவும் வந்து பாபிலோனை விட்டே வெளியே வரல. இவர் ஆட்சி போன கவலையில் தாவீது அங்கேயே முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அவரும் தாண்டி வரல. நாங்கள்லாம் புதிய ஏற்பாடு, நீங்கள் இன்னும் பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாடு என்பது நற்செய்தி, அதை முதல்ல தெரிஞ்சுங்க. பழைய ஏற்பாடு என்பது ஆசரிப்பது. ஆசரிச்சுக்கிட்டே உட்காண்டிருக்காதீங்க. நீங்களெல்லாம் என்ன மாதிரி ஆசாரி அது தெரியுமாம்மா? 1 பேதுரு 2:9 சொன்னது ராஜரீக ஆசாரிய கூட்டம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு ஒரு ஐடி கார்டே கொடுத்தாரு. அந்த ஐடி கார்டு என்னன்னா, உங்களை வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்க, அங்கே அறிவிக்கிறதுக்கு தான் நமக்கு இங்கே கொடுக்கப்பட்டது. நீங்கள் விசிட்டிங் கார்டை பேசுகிறீங்க, நாங்கள் ஐடி கார்டை பேசுகிறோம். விசிட்டிங் கார்டை எத்தனை முறை நுழைச்சாலும் நீங்கள் சொர்க்கத்துக்கு போக முடியாதுமா, பரலோகத்துக்கு. ஐடி கார்டை நுழைச்சா தான் போக முடியும். நற்செய்தி இல்லாமல் ஐடி கார்டு யாருக்குமே கொடுக்க முடியாது. இந்த நல்ல வாய்ப்பை கொடுத்த நடுவர் அவர்களுக்கு நல்ல தீர்ப்பை கொடுப்பீர்கள் என்ற நல்ல நம்பிக்கையோடு நன்றி கூறி விடைபெறுகிறேன். தீர்ப்புக்கு மிக மிக நெருங்கி நாம் வந்து விட்டோம். ஆனால் நோக்கர் சார்பாக இப்போ இவங்க 2 பேர் பேசுனதில் ஒன்றும் மாற்றுக்கத்தை, ரொம்ப சின்ன விஷயந்தான். நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்குன்னா நற்செய்தி மகிழ்ச்சியாக பகிர்வோம். அதுதான் அவங்களுடைய 3 பேருடைய கருத்து. இவர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் வெறும் மகிழ மட்டுமே இருக்கிறீர்கள். அப்படி நற்செய்தியை வந்து நீங்கள் வந்து சொல்கிறீங்களா, கேக்கு கொடுக்குறீங்களே, கொடுக்கும்போது ஒரு நற்செய்தியை சொல்கிறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வியை வைத்திருக்கிறார்கள். நோக்கர் சார்பாக நம்முடைய ஐயா மோசஸ் மைக்கேல் ஃபாரடே அவர்கள் பேச வருகிறார்கள். நடுவர் உள்ளிட்ட நல்லவைக்கு என்னுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பர்களே, இப்பொழுது நான் ஒரு சிக்கலில் இருக்கிறேன். ஊருக்கு உதவ போய் எங்கள் வீடே தீப்பற்றி எரிகிறது என்று சொல்லுவது போல, இந்த நோக்கர் உரை என்பது என்ன என்று சொன்னால், கம்பன் கழகம் மாதிரி இடத்துலலாம் சொல்லுவாங்க, நடுவருக்கு உதவி செய்கிறதுக்கு தான் அந்த நோக்கர் உரையே. ஆங்கிலத்தில் ஜூரிஸ்ன்னு சொல்கிறோம். ஒரு ஜூரிஸ் இருக்கும், இங்கிலாந்து நாட்டிலலாம் அது இருக்கிறது. நீதிபதிக்கு உதவி செய்வதற்கு, முழுமையான தீர்ப்பை கொடுப்பதற்கு அதை எடுத்து கொடுக்குற ஒரு நடுவர் மன்றம். அந்த வேலையை செய்யலான் தான் நான் ஒத்துக்கொண்டேன். ஆனால் இங்கே இந்த 2 அணியினரும் பேசிய பேச்சை பார்த்தால், ஏனடா இந்த வம்பில் சிக்கிக்கொண்டோம் என்று எண்ண தோன்றுகிறது. ஏனென்றால் இவர்கள் இருவருமே ஒருவருக்கொருவர் சளைக்காமல் தங்களுடைய வாதங்களை திருமறையினுடைய அடிப்படையிலேயும் அன்றாட வாழ்க்கை அனுபவங்களின் அடிப்படையிலும் மிக சிறப்பாக சொல்லியிருக்கிறார்கள். எல்லா மக்களுக்கும் மகிழ்ச்சியை உண்டாக்குகிற நற்செய்தியை அறிவிக்கிறேன். அந்த ஒரு வார்த்தையிலேயே மகிழ்ச்சியும் வந்துருச்சு, நற்செய்தியும் வந்துருச்சு.
நாம் சொல்ல போகிற இந்த நற்செய்தி சாதாரண நற்செய்தி இல்லை, இது மகிழ்ச்சியை உண்டாக்குற நற்செய்தி. அல்லது வேறு வகையில் சொன்னால் இது சாதாரண மகிழ்ச்சி இல்லை, இது எல்லாருக்கும் நற்செய்தி சொல்கிற மகிழ்ச்சி. ரெண்டும் ஒன்றோடு ஒன்று பிணைந்து இருக்கிறது. ஒரு பட்டிமன்றத்துக்கு தலைப்பு வந்தால் அப்படி தான் ஈக்குவல் பேலன்ஸ் இருக்கணும். தலைப்பை பார்த்த உடனே சில பேர் சொல்லுவாங்க, இதுதான் ஜெயிக்க போகுது, நடுவர் இதுக்கு தான் கொடுக்க போகிறாரு, அவங்க காலின்னு அல்ல. அதை மிக நன்றாக புரிந்து கொண்டு எடுத்த எடுப்பிலேயே மகிழ்ச்சி அணித்தலைவர் நெகேமியா அவர்கள் எது மகிழ்ச்சி, நாங்கள் கொண்டாடுற மகிழ்ச்சி உள்ளார்ந்த மகிழ்ச்சி, நிரந்தர மகிழ்ச்சி, நித்திய மகிழ்ச்சி, மற்றபடி சாதாரணமாக கேக்கு புது துணி இந்த மகிழ்ச்சி அல்ல என்று அவர்கள் சொன்னார்கள். இன்னும் கூட அவங்க சொன்னாங்க, மகிழ்ச்சி அனுபவித்தாதானே பிறருக்கு நற்செய்தியை பகிர முடியும். ஜெயக்குமார் அவர்கள் சொன்ன வாதத்தில் தான் நெற்றி அடியாக இருந்தது போல எனக்கு படுகிறது. என்னன்னா, மகிழ்ச்சி என்பது நாம் பண்டிகை கொண்டாடுறது, நற்செய்தி பகிர்வது என்பது பிறரை பண்டிகை கொண்டாட வைப்பது என்பது இந்த பட்டிமன்றத்தினுடைய மைய வாதம் என்று நான் நினைக்கிறேன். பண்டிகை நாம் மகிழ்ச்சியாக நல்ல மகிழ்ச்சியாக இருந்தீங்கன்னா பண்டிகை நீங்கள் கொண்டாடுவீங்க, நற்செய்தி பகிர்ந்தா மற்றவங்கள பண்டிகை கொண்டாட வைப்பீங்க. எனக்கு ஒரு கோரஸ் ஞாபகம் வந்தது, த வே டு பி ஹாப்பி இஸ் டு மேக் அதர்ஸ் ஹாப்பி. மற்றவர்களை மகிழ வைப்பது நற்செய்தி, தான் மகிழ்வது கொண்டாட்டம் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இயேசு எல்லாரும் யோவான் 5 எல்லாரும் பெருசில் பண்டிகை கொண்டாடி கொண்டிருந்த போது அவர் 38 வருஷம் வியாதியஸ்தெல்லாம் சுகமாகிறார். ரமேஷ் அவர்கள் அதை சுட்டி காட்டினார். அதே நேரத்தில் யோவான் 7ஆம் அதிகாரத்தை இன்னும் சரியாக பாருங்கள், பெரிய பண்டிகை நடக்குது, அங்கே யூதேயாவில் போய் அந்த பண்டிகையில் போய் ஒரு அற்புதம் செய்யுங்க, நீங்கள் ரொம்ப பிரபலம் ஆகிடுவீங்கன்னு அவருடைய சொந்த சகோதரர்களே சொல்லுகிறார்கள். அவர் போக மறுத்து விட்டார். உங்கள் நேரம் வந்துடுச்சு, நீங்கள் போங்க, நான் வரமாட்டேன் பண்டிகை கொண்டாடன்னு சொல்கிறாரு. ஆகவே பண்டிகை என்பது நாம் இங்கே என்ன பிரச்சனைன்னா, நான் கடைசியாக பேசிய ரமேஷ் அவர்களோடு ஒரு லேசாக முரண்படுகிறேன். அவர் என்ன சொல்கிறாரு, மகிழவே என்று சொன்னதில் தான் அழுத்தம் இருக்கிறது, அதை நாங்கள் மறுக்கிறோம் என்ற அதுவல்ல அங்கே பிரச்சனை. நாம் மகிழவே என்ற நாமில் தான் பிரச்சனை. நாம் மகிழவா, நற்செய்தியை பகிர்ந்து பிறரை மகிழ்வதா என்பதுதான் நம்முடைய கேள்வி. ஆகவே அதை அவர்கள் மிகச்சிறப்பாக செய்திருக்கிறார்கள். இந்த கருத்தை நற்செய்தி பகிர்வுதான் இந்த விழாவினுடைய நையம் நோக்கம், அதுதான் நமக்கு கிடைத்த வாய்ப்பு என்பதை நற்செய்தி அணியினர் நன்றாகவே நிலைநாட்டினார்கள் என்பது என்னுடைய கருத்து. இருந்தாலும் இறுதி தீர்ப்பை நடுவர் அவர்களிடத்தில் விட்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதியில் நம்ம இருக்கோம். ரொம்ப அழகாக 2 பேரும் பேசுனாங்க. முதல்ல ஒரு பலத்த கைத்தட்டல் 2 டீம்லேயே கொடுக்கணும். பட்டிமன்றம் சோடை போகவில்லை, அப்புறம் ஒன் சைடாகவும் இல்லை பட்டிமன்றம், இந்த பக்கம் மட்டுமே பேசுகிற 2 பேருமே ரொம்ப அழகாக சொன்னார்கள். இவர்களுடைய கருத்து ரொம்ப ஆழமாக ஆரம்பத்தில் இருந்தது. அவர்கள் நாங்கள் அதுக்கு எதிர் கிடையாதுங்க, ஆனால் நற்செய்தியை பகிருங்கள். இப்போ இந்த கிறிஸ்மஸ் சம்பவித்தது எல்லாமே நீங்கள் பார்த்துட்டே வாங்க. முதல்ல எடுத்த உடனே என்ன சொல்கிறாங்க, பயப்படாது இருங்கள், அதுதான் முதல் மெசேஜ். சரிங்களா? இவங்க என்ன சொல்கிறாங்க, பயப்படாது இருங்கள், அப்படி பயப்படாமல் இருந்தால் தான் சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னு இவங்களுடைய செய்தி. ஆனால் இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், அந்த பயப்படாமல் இருக்கணும் அப்படின்னா நாம் என்ன செய்யணும், மற்றவனும் பயப்படாமல் இருங்க, ஏன்னா உங்களுக்காக ஒருவர் பிறந்திருக்கிறார், பயப்படாதிருங்கள் அப்படின்னு இந்த நற்செய்தியை இவர்கள் வைக்கிறார்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா, அவர் பிறந்திருக்கிறார். அப்போ மரியாள்கிட்ட போயிடனே நீ கர்ப்பவதியாக போகிறாய் அப்படின்னு சொன்ன உடனே அவள் கேட்குறாள், இது எப்படி ஆகும், ஒரு கேள்விக்குறி வருதாங்க, இது எப்படி ஆகும் என்று. அப்போ அது ஒரு செய்தி, வெறும் இது எப்படி ஆகும் என்பது ஒரு கேள்வி. ஆனால் அதற்கு பிறகுதான் இருக்கிறது, இது எப்படி ஆகும் என்று மரியாள் குழம்பி போயிருந்தாலும் நான் ஆண்டவருக்கு அடிமை, ஆகவே அவர் சொல்படி கேட்கிறேன் என்று அடிபணிதல் அங்கு இருக்கிறது. அதுதான் நற்செய்தி. அதுக்கப்புறம்தான் அந்த தெளிவு. ஒரு விஷயத்தை எடுத்த உடனே இது எப்படியாகனா ஒரு கேள்வி கேட்குறாங்க. அதற்கு அவள் நான் ஆண்டவருடைய அடிமை ஒப்புக்கொள்கிறேன் என்று சொல்லுகின்ற போது இது தேவனால் கூடும், இது தேவனுடைய வார்த்தையினால் கூடும், இது தேவனுடைய சித்தத்தினால் கூடும் என்பதை அது சொல்லுகிறது.
அடுத்து பார்த்தீங்கன்னா அடையாளங்கள். இன்றைக்கி நம்ம வந்து கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்லுகின்ற போது அடையாளங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா வானத்தில் ஒரு நட்சத்திரம் தோன்றுகிறது. எல்லோரும் சொல்லுகிறார்கள் அந்த நட்சத்திரம் நம்முடைய ஆண்டவராக பிறக்கப் போகிறதை அறிவிக்கக்கூடிய நட்சத்திரம். நான் சொல்லுகிறேன், அந்த நட்சத்திரம் தோன்றியது நம்மை நட்சத்திரமாக மாற்றுவதற்காகத்தான். கிழக்கிலே அந்த நட்சத்திரம் தோன்றியது. எல்லாரும் சொல்லுகிறார்கள் முன்னணியில் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். பிள்ளையை முன்னணியில் கிடைத்திருப்பார்கள். ஆனால் அந்த மாட்டு தொழுவம் இருந்தது எங்கே என்று சொன்னால் அது சத்திரத்தினுடைய பின்னணியில் இருந்தது. ஆகவே நாம் இதில் மூலமாக தெரிந்து கொள்ளக்கூடிய செய்தி, நாம் சத்திரத்தினுடைய பின்னணியில் இருந்தாலும் ஆண்டவர் நமக்காக பிறந்திருக்கிறார், நாம் சரித்திரத்தில் முன்னணியாக வருவோம் என்பதுதான் இந்த அற்புதமான செய்தி. பிதா மகனை இந்த பூமிக்கு கொடுத்தார். கன்னி மரியாள் தன்னை கொடுத்தார். இயேசுக்கு நான் சுமக்கிறதுக்காக தன்னுடைய கர்ப்பத்தை கொடுத்தார். அதுக்கப்புறம் யோசேப்பு நான் இதற்கு ஒத்துக்கொள்கிறேன் என்று அவர் கொடுத்தார். ஆகவே இது எல்லாமே கொடுத்தலிலே இருப்பதனால மகிழ்ச்சி என்பது நாம் மகிழ்ச்சியாக இருப்பது மட்டுமல்ல, எப்போது பிறருக்கு கொடுக்கிறோமோ அதில்தான் மகிழ்ச்சி இருக்கிறது என்று இவர்களுடைய கருத்து. பில் கிளின்டன் இந்தியாவுக்கு வந்தாருங்க. இந்தியாவுக்கு வருகின்ற போது 2 பேரை மட்டும் அவர் சந்திக்க வேண்டும் என்று விரும்பினார். அதில் ஒருத்தர் பேர் பரமேஷ். பரமேஷ் யாருன்னு நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரியாது. நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண இளைஞர். சுனாமி, அவங்க வீடு வந்து கடற்கரையை ஒட்டி இருக்கிறது. சுனாமி வருகின்ற போது இந்த குழந்தைகள் எல்லாம் பிறந்தநாள் குழந்தை, அந்த குழந்தைக்கு அன்றைக்கி பிறந்தநாள் கொண்டாடிட்டு இந்த குழந்தை போய் இருக்குது. அந்த சுனாமியில் குழந்தையை அடித்து கொண்டு போகிறது, கண்முன்னே பார்க்கிறார்கள். அடுத்த குழந்தைய அடித்தது. உடனே 2 பேரும் கணவனும் மனைவியும் பதறி போய் தேடுகிறார்கள் குழந்தை எங்கேயாவது இருக்குமான்னு. கொஞ்சம் தூரம் போய் பார்த்தீங்கன்னா பனைமரத்தினுடைய மேலே குழந்தைகள் உட்கார்ந்து, இவர்களுடைய குழந்தைகளை, யாருடைய குழந்தைகள். இன்னும் கொஞ்சம் தூரம் போய் பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஒரு 60-70 குழந்தைகள் இருக்கிறது. 2 பேரும் ஒரே நிமிஷத்தில் முட்டி போட்டு, ஆண்டவரே எங்களுடைய குழந்தைகள் சென்று விட்டார்கள், ஆனால் நாங்கள் இந்த குழந்தைகளுக்கு தகப்பனாக இருந்து அவர்களை பாதுகாப்போம் என்று சொன்னாங்க பாருங்க. அதுக்கு தான் பில் கிளின்டன் வந்தார். ஆகவே அவர் இந்த பூமிக்கு வந்ததனுடைய நோக்கம் நாம் மகிழ்வதாக இருந்தாலும் இந்த மகிழ்ச்சியை பிறருக்கு தெரிவிங்கள் என்பதுதான் அதனுடைய உள்நோக்கமாக இருக்கிறது. பாலம் கல்யாண சுந்தரம் ஐயாக்கெல்லாம் தெரியும். அவர் வந்து பில் கிளின்டனும் அவரையும் பார்க்கும்போது த மேன் ஆஃப் த மில்லினியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நூற்றாண்டினுடைய மிகச்சிறந்த மனிதர். ஒன்றுமே கிடையாதுங்க, தன் வாழ்நாள் முழுவதும் சம்பாதித்தத்தை அவர் ஒரு நூலகத்துக்கு கொடுத்துட்டார். அதே மாதிரி அவருக்கு பரிசு தொகை ஒரு 6.5 கோடி. நம்ம இதில் பார்த்தீங்கன்னா 30 கோடி ரூபாய் கிடைத்தது. 6.5 மில்லியன் 30 கோடி ரூபாய். அதையும் தொண்டு நிறுவனத்துக்கு கொடுத்து விட்டார். அப்போ மகிழ்ச்சி என்பது என்ன என்று அவரிடம் கேட்கின்ற போது, எப்பொழுது என்னிடம் வருகின்றதோ அதை நான் வைத்து கொண்டால் மகிழ்ச்சி இல்லை, அதை பிறருக்கு கொடுக்கின்ற போது தான் உண்மையான மகிழ்ச்சி இருக்கிறது. ஆகவே இவங்களுடைய பேசின திரு ஜெயக்குமார் அவர்களுடைய கருத்தாகட்டும், நெகமியா அவருடைய கருத்தாகட்டும், மாற்று கருத்துக்கள் இல்லை. மகிழ்ச்சி என்பது தருவதில் தான் இருக்கிறது. மகிழ்ச்சி என்பது தான் மட்டும் வைத்து கொள்வதில் இல்லை என்று அவருடைய வார்த்தையை சொல்லியே அதையே நான் தீர்ப்பாக சொல்லி இந்த பட்டிமன்றத்தை நிறைவு செய்கிறேன். இந்த பட்டிமன்றத்திற்கு அற்புதமான ஒரு வாய்ப்பை கொடுத்த இந்த சபை போதகர்களுக்கும் அதே மாதிரி நம்முடைய நம்பிக்கை தொலைக்காட்சிக்கும் நான் இந்த பட்டிமன்றத்தை சமர்ப்பணம் செய்து, இது கொடுப்பது, கிறிஸ்மஸ் என்பதோ பண்டிகை என்பதோ கொடுப்பது. ஆனால் பேசின வாதங்களை வைத்து பார்க்கின்ற போது 2 அணியும் எந்த விதத்திற்கும் சளைத்தவர்கள் இல்லை. இவர்களுடைய கருத்துக்கள் இருந்தது மகிழ்ச்சின்னு. ஆனால் அது அப்படி தூக்கி பார்க்கின்ற போது அப்படி இந்த பக்கம் கொஞ்சம் இருக்கிறது. நீங்கள் மட்டுமே மகிழ்வது மகிழ்ச்சி அல்ல, அதை பிறருக்கும் கொடுப்பது தான் மகிழ்ச்சி என்று சொல்லி இந்த பட்டிமன்றத்தை நிறைவு செய்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம்.